மிக அழகான ஒரு தலைப்புல நம்ம எல்லாம் இணைச்சிருக்காங்க. இந்த இணைவுல இணையத்தின் வழி இணைவதில் இதயத்தின் வழி நம்ம எல்லாரோட பழகுறோம். இதுதான் உண்மை. இணையவழி பட்டிமன்றன்றத எல்லோருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, தன்னோட மனசுல இருக்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அறிவு கருவூலமா அதை பயன்படுத்துறோம். மனசுல இருக்கிற கருத்து குவியல்களை நம்ம குவிச்சு அப்படி பொக்கிஷமா மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். இதுதான் இணைய வழி. இந்த நேர்வழி நிறைய பட்டிமன்றம் எல்லாருமே இப்ப சொன்னாங்க பாருங்க. நான் 50 பட்டிமன்றம் கலந்திருக்கேன். எல்லா விதமும் விசுவோட கலை பட்டிமன்றத்திலும் கலந்து சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துல கலந்துட்டவங்களாம் இங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட நானும் நடுவரா என்னோட பணியை நிறைய பட்டிமன்றத்தில் கலந்ததுதான் நேர் வழி. ஆனா இணைய வழி பட்டிமன்றம் போது நிறைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை இணைச்சு செய்யும் போது இருக்க ஒரு மனசு திருப்தி இருக்கு பாருங்க. அது எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா வெளியே அந்த பிள்ளைங்களை அது வர முடியாத சூழல்ல இணையத்தின் வழி ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம மனசு அப்படி கவர்ந்துன்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பட்டிமன்றமா தான் நம்ம இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கோம். அதுவும் எப்படிப்பட்ட தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு. பள்ளிக்கூடம் திறந்தாச்சு. பள்ளிக்கூடம் அப்படி நம்ம காலத்தை நினைச்சு பாக்குறோம் பாருங்க. ஒரு மஞ்சள் பை போட்டு நம்ம எல்லாம் இந்த காலத்துல புத்தகத்தை முதுகுல அப்படி கமர்ந்து பாருங்க பிள்ளைங்க. ஒரு மஞ்சள் பைய அப்படி அந்த பையில மிஞ்சி போனா ஒரு நோட்டு ஒரு ஸ்லேட்டு ஒரு பலப்பம். அந்த பலப்பத்துக்கு வாங்குற திட்டுங்க இருக்குமே, அந்த திட்டெல்லாம் வாங்கின நாட்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த 5வது வரைக்கும் 2 புக்கு தான் இருக்கும். குட்டி குட்டி புக்கு. அந்த ஏபிசிடின்னு நம்ம தொடங்கி இருப்போம். ஆனா பத்தின அந்த லைஃப் எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துப்போம் பாருங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு இலக்கு நம்மளுக்கு ஒரு வழி கொடுத்துருக்குதுங்க. அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை பத்தி நினைவோட்டங்கள் பின்னாடி போய் நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடம் சிறப்பு நமக்கு நினைச்சு பார்க்க இன்னைக்கு கொண்டாட்டம் தான். ஆனா அந்த நாள் திரும்பினது முட்டி அப்படி திருப்பி அடிச்சது இதெல்லாம் நினைச்சு அப்படி திண்டாடி நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்ட மாதிரி வாழ்க்கைகளா நினைக்கும் போது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல பள்ளிக்கூடம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷ வாழ்வுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுகின்ற மந்திர சொல்லா கல்வி என்பது இருக்குது. வேற எதுவுமே கிடையாதுங்க. அது ஒரு அப்படி ஒரு தூள் போட நம்மள இப்படி நீ படிச்சா முன்னேறலாம். இல்ல நான் படிக்க மாட்டேன் போவேன் மேல கீழே இருக்குது வாழ்க்கை அப்படின்றது அந்த தூள் போடுற மந்திர சொல் தான் கல்வி. அந்த கல்வியை படிச்சிருக்கு எந்த கடங்க வீட்டுல அம்மா சொல்லி கொடுக்குறா. அப்படியே சின்ன பிள்ளையா இருக்கும்போதுதான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படி சொல்லி சொல்லி முதல் ஆசிரியர் அம்மா. அதே அந்த பள்ளிக்கூடம் போகும்போது அது அப்படி அக்கறம் பிசகாமல் அந்த ஆண் இப்படி எழுதணும், இப்படி ஒரு சுடி இருக்கும், இப்படி ஒரு வளைவு குறி இருக்கும், இப்படி ஒரு நேர் இருக்கும், நீட்டு ஒரு குறி இருக்கும், இப்படி நெல் குறி இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? ஆசிரியர். அந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுன்றப்போ அந்த ஆசிரியர் மூலமா திறக்கிறது ஒரு ஆலயம் மாதிரி அந்த பள்ளிக்கூடம். அப்படியே கடவுளா கும்பிடுற ஆசிரியர்னா கடவுள் இருக்கிற இடம் அந்த ஆலயம் ஒரு பள்ளிக்கூடம் தான். அப்ப வாழ்க்கையில நம்ம எப்படி எல்லாம் நடக்கணும். அந்த நடக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுக்கறது எதுமா? வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க. ஒழுங்கா ஒழுங்கா காலி இப்படி ஆக்கில இருக்கிற இப்படிதான் சேர்ல இப்படி காலை விரிச்சு போட்டு உட்காருவியா? மத்த தலைமுடியா அப்படி விரிச்சு போட்டு இருக்க எப்படி வாங்கி மின்னுக்கிட்டே பேசும்போது எப்படி அழுத்தமா பேசணும். இப்படியெல்லாம் கையை அப்படி நீக்கி நீக்கி நடக்கிறேன். காலை நான் ஒதுங்கி ஒதுங்கி நடக்கிறேன். இது வீடு சொல்லி கொடுக்கும். ஆனா பள்ளிக்கூடம் என்ன சொல்லி கொடுக்குது? திறக்கும் போது வரிசையில் வருக, நேர உன்னோட வரிசை அது ஹைட்டுப்படி உயரம் சொல்லி கொடுக்கும். அமைதியாக கை அப்படி கட்டி ஒன்னாவது ரெண்டாவது இப்படிதான் பின் கட்டியும் இல்ல முன் கையும். அப்போ ஒழுக்கம் என்பதை கை கட்டுதல் என்று அடிமைத்தனம் இல்ல. ஒழுக்கத்தை போதி நான் மற்றவர்களுக்கு அடக்க ஒடுக்கமாக நடப்பேன், ஒழுக்கமாக என் வாழ்க்கையை நடந்து கொள்வேன் சொல்றதுமா அந்த சொல்லி கொடுக்கறது பள்ளிக்கூடம் தான். அப்ப அந்த பள்ளிக்கூடன்றது
வெறும் கட்டிடமா நம்ம பார்க்க கூடாது. அந்த காலத்துல ஓலம் பிடிச்சி நம்ம எல்லாம் படிச்சோம், இல்லைன்னு மறக்க முடியாது. இன்னைக்கு நபார்டு பில்டிங்னா எல்லாம் ஆசிரியர்கள் நம்ம இருக்கோம். அந்த பில்டிங்ல விதவிதமான கட்டிடங்கள் தான். ஃபேனு இல்லாத ரூமே கிடையாது இந்த காலகட்டத்துல. ரோட்டரி கிளப் ஒரு போட்டி போட்டு, சயின்ஸ் கிளப் ஒரு போட்டி போட்டு கொடுக்குது. எல்லாத்தையும் விட கவர்மெண்ட் வாங்கி வாங்கி தருது எல்லா உபகரணங்களையும். எந்த பிள்ளைக்கு திறந்ததுமே பள்ளிக்கூடம் திறந்ததும் நம்ம ஒரு ஸ்லேட் வாங்க அப்படி கஷ்டப்பட்டோமே. இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளி திறந்த நாள்லயே புத்தகம், எந்த பிள்ளைனா புக்கை வீட்டுக்கு எடுத்து போதா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே புக்கு ஸ்கூல்ல தான் வச்சுட்டு போகுது, பத்திரமா வச்சு வைக்கிறேன்னு. வீட்டுக்கு போனா படிக்கணுமே, வச்சுட்டு போகுது. நம்ம அந்த காலத்துல புக்கு வாங்கி கொடுக்க கெஞ்சுவோம். ஒரு மாசம் ஒரு அட்டை வாங்கி கொடுக்க, 5 ரூபாய் அட்டை வாங்கி கொடுக்க பள்ளிக்கு அப்படி அழுவாங்க வீட்டுல எல்லாரும். ஒரு பேனை தொலைஞ்சு போச்சுன்னா அழுது, எங்க அம்மா அடிச்சுட்டு போகுது, என் ஃப்ரெண்டு தொலைஞ்சு போச்சு, பென்சில் காணாம போச்சு, எப்படி எல்லாம் அழுவோம். ஆனா இன்னைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் என்ன, புது செருப்பு என்ன, புது பேக் என்ன, புத்தம் புதுசு புதுசு குமாரே சூப்பரா போயிட்டு இருந்தா பள்ளிக்குன்ற மாதிரி பள்ளிக்கூடம் அப்படி திறக்கத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சொகுசா. எனக்கு புக்கெல்லாம் சாயந்தரம் மீட்டிங்ல அப்படின்ட்டு எச்சம் கேட்பாங்க, எல்லாருக்கும் புக் வந்துச்சோமா, வீட்டுல போய் சொல்லணும். அந்த இன்சார்ஜ் டீச்சர், அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டியாமா, ஒருத்தர் எதுவுமே அப்படி கேட்கிறாங்க. வேற வழி இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து தரப்படுகிறது. அப்ப பள்ளிக்கூடம் என்பது எப்படி இருக்குது? அது நிச்சயமா அறிவு வளர்க்கும் நந்தவனமா தான் இருக்குது. அது கொண்டாட்டமா இருக்குதா? என்னது கொண்டாட்டம்? சிலதெல்லாம் கஷ்டம் கூட இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லது, கெட்ட ஃப்ரெண்டு கிடைச்சா நல்ல புத்தி கூட தெரிஞ்சுக்கிட்டு தானே போதும், இருக்கட்டும் போச்சுடேன்ட்டு. அப்போ அந்த இடத்துல எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அப்படி நடக்குது. அது திண்டாட்டமா போகுது. இவ்வளவு நாள் நான் 8 மணி வரைக்கும் தூங்கினேன், இப்ப நான் 6 மணிக்கு 7 மணிக்கு எங்க அம்மா எழுப்பிடுவாங்க. அது எனக்கு கஷ்டமாச்சு. நான் ஒரே கஷ்டப்பட்டு முட்டி மோதி நான் பஸ்ல போனோமே, நாற்காலி இருக்கு இருக்கு உட்காரணுமே, இந்த புக்கெல்லாம் சுமந்துன்னு போனோமே, இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கும்போது திண்டாட்டமே இப்படின்ற தலைப்புல அருமையாக நம்மிடையே 2 குழுக்கள் பேச உள்ளார்கள். குழந்தையோட மனசை நல்லா செதுக்கி செதுக்கி நல்ல மனுஷனா மாத்துற சிற்பக்கூடமா பள்ளி இருந்தாலும் அது ஒரு சிலருக்கு கொண்டாட்டமாகவும் ஒரு சிலருக்கு திண்டாட்டமாகவும் ஆகும்போது, இந்த நேரத்துல நம்ம இந்த 2 தலைப்பிலும் பேசுவதற்காக நம்மிடையே திருமதி கோமதி அவர்கள், திரு ரமேஷ் அவர்கள், திருமதி ஜானகி அவர்கள் கொண்டாட்டமே என்ற தலைப்பிலும், திருமதி வித்யாலட்சுமி, திருமதி சீதா, திரு அந்தோணி ராஜா இவர்கள் திண்டாட்டமே என்ற தலைப்பிலும் நம்மிடையே பேச உள்ளார்கள். அவர்கள் பேச்சினை கேட்க நானும் அவளோடு இருக்கிறேன். ஏன்னா நானும் பள்ளிக்கூட ஆசிரியர் தானே. அந்த பிள்ளைங்களோட நானும் உங்களோடு நானும் அப்படி ரசிச்சு ரசிச்சு கொண்டாட்டமோ திண்டாட்டமோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நடுவராக என் பணியை செய்வதற்காக என்னை இந்த நேரத்திலே எனக்கு அப்படி ஒரு ஆண்டனி ரொம்ப அழகா, எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரர், அருமையா எனக்கும் ஒரு பங்கு கொடுத்து உங்களோடு இணைச்சிருக்கிறதுக்கு கடவுளுக்கும் ஆண்டனிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தில் நுழைவதில் நானும் உங்களைப் போலவே மிகவும் சந்தோஷமாக உங்க பேச்சை கேட்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். பள்ளி திறப்பதால் கொண்டாட்டமே என்ற தலைப்பில் பேச நம்ம கிட்ட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா கோமதி மேடம் அழகா அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க. பிஎஸ்சி பிஎட் மேத்ஸ் நான் படிச்சிருக்கேன், மேத்ஸ் இங்கிலீஷ் டீச்சரா பணியாற்றிட்டு இருக்கேன், எம்எஸ்சி யோகா. எவ்வளோ இந்த காலகட்டத்துல யோகா கத்துக்கிட்டு அவ்வளோ முக்கியன்றது இன்னைக்கு எல்லாம் உணர்ந்திருக்கிறோம். கொஞ்ச நாள் 65 வயசு இல்லைங்க, 70 வயசு இருக்கும் வாழணுமா, யோகா கத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாரும் உடல் நலத்திற்காக. அதையும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தான். கீபோர்டு அவங்களுக்கு வாசிக்கு தருமா பாருங்க, என்னதான் திறமை இல்லை அவங்க கிட்ட, என்ன வளம் இல்லை இந்த கோமதியிடம். அப்படி எல்லா திறமையும் தன் கையில வச்சிருக்கிற கோமதி பட்டிமன்ற ஸ்பீக்கர். பாட்டு பாடுறதுல அவங்கள மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது, அடிச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட கோமதி ஆசிரியையை இப்போது உங்கள் சார்பிலே வருக வருக என்று வரவேற்று அன்போடு அழைத்து அழகு பார்க்கிறது நம்முடைய பட்டிமன்றம். வாங்கம்மா கோமதி அவர்கள். வாழ்க வளமுடன்.
சமன் செய்து சீர்தூக்கும் நடுவர் அவர்களுக்கும், இரு அணி மேல் மக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய கும்மாளமும் கொண்டாட்டமும் கலந்த அன்பு வணக்கம். ஏன் கும்மாளம் கொண்டாட்டம்? லீவு விட்டாச்சு ஹாய்னு கோரஸ் பாடினது போய் ஹாய் ஜாலி ஸ்கூல் திறந்தாச்சுன்னு கோரஸ் இப்ப யார் பாடுறாங்க தெரியுங்களா? மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் கூட பாடுறாங்க. ஏன்னா ஏன் பாடுறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நம்ம மழலை செல்வங்கள் உங்க பிள்ளைங்க தான், சேட்டை பிடிச்ச பசங்க இல்லையா? லீவு நாள் ஃபுல்லா தினமும் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு திரியிறாங்க. எப்படி பாடுறாங்க? நாங்க ஸ்கூலு பிள்ளைங்க, நல்ல மனசு உள்ளவங்க, நாங்க பாசத்தோட பாட்டு பாடி ஆடும் கும்பலுங்க, எங்க காலும் சக்கரங்க தன்னை மறந்து சுத்துதுங்க, இத புரிஞ்சிக்காம ஏனோ எங்களை ஊரு திட்டுதுங்க, எங்க மேல தப்பு இல்ல, எல்லாம் வயசு அப்படி கலங்க தேவையில்ல, சுத்தும் பூமி நிற்பதில்ல, பூமி இயல்பு அப்படி நிறுத்த யாரும் இல்ல, கள்ளம் இல்ல கபடம் இல்ல, இல்ல எதிரி இல்ல, அதனால உலக வெல்வோம் நாங்க, திசை எட்டும் திரும்ப வைக்கும் எங்க அழகான வம்புக்கு ஒரு அளவே இல்ல, கலகட்டும் கலகலக்கும் எங்க விளையாட்டு அத்தனைக்கும் முடிவே இல்ல. இப்படி பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இந்த ஒரு மாசமா இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுற முடியுமா நம்ம? அதனால ஸ்கூலை திறந்து அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நாம நினைக்கிறது தப்பே கிடையாது. அது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம்தான். முதல்ல மாணவர்களுக்கு என்ன கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தா, டெய்லி நம்ம கேக் வெட்டி ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டே இருக்க முடியுமாங்க? முடியாது இல்லையா? அதனால வருஷம் முழுக்க நம்ம ஜாலியாவே தூங்கிக்கிட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. ரியாலிட்டி லைஃப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தினமும் லேட்டா எழுந்திரிச்சு பல்லு விளக்காம பெட் காஃபி குடிச்சிட்டு குளிக்காம சாப்பிட்டு டிவி செல்லு ஊர் சுத்தல்னு இப்படியே எத்தனை நாட்களுக்கு இல்லையா? நம்ம ஃபோக்கஸ்டு லைஃப் இருக்கு இல்லையா? சிஸ்டமேட்டிக் லைஃப், அதுதான் நம்மளோட பிரைட் ஃபியூச்சர். நம்ம மழலை செல்வங்களுக்கும் ஸ்கூல்ல போனா என்னென்ன கிடைக்குது கொண்டாட்டம்? ஏன் அவங்க எதிர்பார்க்கறாங்க ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்னா? ஃப்ரெண்ட்ஸோட கலாட்டா, கிளாஸ் ரூம் ஆட்டிடியூடு, லஞ்ச் ஷேரிங், முக்கியமா பிளே கிரவுண்டுங்க, அதுதான் அவங்களோட சொர்க்கத்தின் வாசப்படி. வீட்டுல சும்மா இருந்தா இதெல்லாம் மிஸ்ஸிங். நாளைக்கு எப்படி இருக்கணும், நாளைக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்கணும், அடுத்த மாசம் எப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும், ஆஃப்டர் ஸ்கூல் எப்படி இருக்கணும், ஆஃப்டர் காலேஜ் எப்படி இருக்கணும்னு ப்ரீ பிளான் பண்ற செல்லங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் கண்டிப்பா கொண்டாட்டம் தாங்க. பெற்றோருக்கு அடுத்து என்ன கொண்டாட்டம்? நான் டீச்சரா ஒர்க் பண்ணப்பயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சலிப்பா, ரொம்ப டயர்டா கோவமா கேட்பாங்க, ஏங்க லீவ் விட்டீங்க, எங்களால தாங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, சமைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, சுத்தம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, துணி துவச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா 8:30க்கு எங்க வீடு அமைதியாயிடுது, எங்களுக்கு பிடிச்ச நாங்க சீரியலை பாக்குறோம், பிடிச்ச வேலையை செய்யறோம், பாட்டு கேட்கிறோம். இப்படி எவ்வளவோ பேரண்ட்டுக்கு இருக்கு. அடுத்து டீச்சர்ஸ்க்கு என்ன கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தா, நானே அதை ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். எல்லா டீச்சர்ஸும் மிஸ்ன்னு ஒரு குட்டி பட்டாளம் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் இப்ப கூட ரொம்ப ஏங்குறேன். இப்ப எனக்கு ஒரு 8 பீரியட் கொடுத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா இந்த மாணவ செல்வங்களோட இருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லைங்களா? இந்த பேரண்ட் எல்லாம் சொல்ற மாதிரி லீவு நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கும் அதே மாதிரிதான், டீச்சர்ஸ்க்கும் வேலை 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 வேலைன்னு கமல்ஜி பாடுற மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த மே மாசம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் எங்க சார் இருக்காங்களே, ரொம்ப அந்த வீட்டுல வேலை வாங்குறதுல கில்லாடி PhD. அப்படியே அந்த மே மாசம் முழுக்க வாழைப்பூ, வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை இதேதான் வருது. அப்புறம் நல்லா இருக்கிற போர்வைய எல்லாத்தையும் கொண்டு போய் துணியெல்லாம் நினைச்சு வச்சிடுறாரு. இவன் வேலை செஞ்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனா நம்ம வந்து ஸ்கூலுக்கு ஹோட்டலா ஃப்ரீயா சரியா வரலமா, என்னன்னு பாருங்க. அப்படிங்களா? இல்ல இப்ப ஒரு கால் வந்துச்சு அதனால இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கா? ஓகே மேடம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே. ஒரு கால் அதனாலதான். ஆனா ஜூன் ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டா 7:30க்கே வீட்டை விட்டு டீச்சர்ஸ் வெளில வந்துட்டோம்னா 5 மணி வரைக்கும் வீட்டு வேலையில இருந்து ஃப்ரீ. ஒன்லி வித் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், HM சார், மனசுக்கு பிடிச்ச பிரேயர், எக்ஸாம் ஹாலு, ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கிளப் ஆக்டிவிட்டிஸ், எஸ்பெஷலி மேக்ஸ் கிளப் ஆக்டிவிட்டிஸ், அவுட் சைடு ட்ரைனிங் போறது அறிவுக்கு வேலைங்க. அதனால
அக்கம் பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் கூட ஏன் கொண்டாட்டம்னு சொல்றாங்கன்னா, இந்த பசங்க இந்த கிரிக்கெட் விளையாண்டு ஜன்னலை உடைக்கிறது, ஓடு மாத்த வைக்கிறது, எப்ப பார்த்தாலும் எக்கச்சக்க சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஆடுறது, ஓடுறது, விளையாடுறது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட இப்ப ஸ்கூல் திறந்தோன்னு அப்பாடா நம்ம இனிமே நிம்மதியா தூங்கலாம்டா அப்படின்னு சொல்லி இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட கொண்டாட்டமா இருக்குங்க. டெய்லி அப்பா வந்து ஆபீஸ்க்கு போகாம இருக்க முடியுமா? அம்மா வீட்டு வேலை செய்யாம இருக்க முடியுமா? ஃப்ரீயா இந்த குட்டிச்சாத்தா மைடியர் குட்டிச்சாத்தான் இருக்கு பாருங்க, இதை வீட்லயே வச்சிருந்தா என்னங்க ஆவறது? கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சாதான் அவங்களுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃபுக்கு வருவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோம்பேறியாவே நம்ம இருந்துகிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா எம்ஜிஆர் பாட்டு மாதிரிதான் இல்லைங்களா? பல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் இந்த பொன்னான வேலை எல்லாம் தூங்குதப்பா, தூங்கிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. சில பேரண்ட் வந்து எதிரணியில இருக்கிற 3 பேர் மாதிரிதான், பயமா இருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேரண்ட் சொல்றாங்க ரொம்ப செலவாக்குது. உங்க பிள்ளைக்கு தானேங்க செய்யறீங்க, எதிர்காலத்துக்காக பேக் வாங்கி கொடுக்குறீங்க, ஷூ வாங்கி கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு தான் செய்யறீங்க. நல்ல மாணவர்கள் வந்து எங்க வேணாலும் படிப்பாங்க. நீங்க 2 லட்சம் தான் செலவு பண்ற ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இப்ப பெஸ்டா இருக்கு. அதே மாதிரி நான்லாம் என்ன பண்ணுவேன், ஸ்கூல்ல அந்த அந்த டயத்துல சீட்டு போட்டுருவேன். தீபாவளிக்குன்னு ஒரு சீட்டு போட்டுருவேன், ரீஓபனிங்க்குன்னு ஒரு சீட்டு போட்டுருவேன். சிக்கனமா முதல்ல இருக்க கத்துக்கோங்க. ரீஓபன் அப்ப சீட்டு பணம் கைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனாலதான் வந்து அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு. சேவிங்ஸ்ல இருங்கம்மா எப்போதுமே. சேவிங்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா தான் நல்லது இல்லைங்களா? இப்ப நம்ம ஜப்பான் மாதிரி நாட்டுல பார்த்தோம்னா 7 வயசுலயே கொண்டு அந்த ஒலிம்பிக்கான ட்ரைனிங் ஸ்கூல்ல கொண்டு விட்டுறாங்க. 21 வயசுல ஜப்பான்லாம் எப்படி மெடல் அடிக்குது பாருங்க. நாம வந்து பிள்ளைங்களையும் தூங்க வச்சுட்டு நாமளும் தூங்கிட்டு பிள்ளையோட எதிர்காலம் என்னங்க ஆகும்? மே மாசமும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு அனுப்பலாம். என் பையனெல்லாம் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அனுப்புனேன். அதனாலதான் ஒரு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல என்ஜினியரா அப்ராட்ல ஒர்க் பண்றாரு. அது மாதிரி லைஃப் இஸ் நாட் ப்ரோசஸ். வி ஹேவ் த நம்ம டைம் பாக்குறாங்களான்னு பார்த்தேன். முடிச்சு 1 மினிட் இருக்குங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டோமா, அசைச்சிட்டேன், முடியுது. ஆகவே அப்படின்ற வார்த்தை சொல்லிடுங்க, ஏன்னா கேட்கல, நீங்க பண்றது யாரும் கவனிக்கல. ஓகே, ஆகவே அப்படின்னு சொல்லி அப்ப இந்த மைடியர் நல்லா ஃப்ரீயா விடாம ஸ்கூல்ல கொண்டாந்து விட்டுறணும். ஏன்னா ஒரு நாள் டூர் லீவ்ல போட்டா பர்ஸ் காலி ஆயிடுது, ஒரு வாரம் போட்டா ஜிபே காலி ஆயிடுது, 15 நாள் டூர் போட்டா சொத்தே காலி ஆயிடுது. அதனால வேண்டாம் சாமி இந்த கொடுமை. ஹாயா ஸ்கூல் திறந்தாச்சு, கொண்டாடு கொண்டாடு, எல்லாரும் செண்டாடு செண்டாடு. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப அழகா காமெடி அம்மா அப்படியே கணக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்தாங்க. எவ்வளவு அழகா ரிட்டையர்ட் ஆசிரியை தான் தன்னோட அனுபவத்தை எல்லாம் அப்படி கொடுத்தாங்க. அதுவும் எவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. பிள்ளைங்களுக்கு என்ன லஞ்ச் ஷேரிங் இருக்கு பாருங்க, அதை மிஞ்சி என்ன இருக்குங்க. நம்ம எல்லாம் வீட்டுல இருந்தா கூட என்ன பண்ணிருப்போம், ஸ்கிப் பண்ணிடுவோம். காலையில டிஃபன் 11 மணிக்கு சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பிட மாட்டோம். இல்ல 3 மணிக்கு சாப்பிடுவோம், ராத்திரி படுத்துருவோம். இந்த ஸ்கிப்பிங் இல்லாம நம்ம உடம்பு அப்படி உணவு நலம் நலமான வாழ்க்கையோட இருக்கும். அழகா சொன்னாங்க. பெற்றோர்கள் வச்சுக்க முடியலைங்க. ஒன்னே ஒண்ணு கண்ணின் பெற்றது கூட நம்ம கிட்ட வச்சுக்க முடியல. ஆனா ஒரு கிளாஸ்ல 70-80 வச்சு சமாளிக்கிற டீச்சருங்க சமாளிக்கிறாங்க. அது எப்படிதான் அந்த பிள்ளைங்களுக்கு கோல் எடுத்தா குரங்கு ஆடுன்ற மாதிரி அமைதியாயிடுங்க பிள்ளைங்க. கோல் எடுக்கிறதெல்லாம் இப்ப கிடையாது, நம்ம போய் உக்காந்துட வேண்டியதுதான் கோல் எடுத்தா. அந்த பிள்ளைங்க அவ்வளவு அழகா அமைதியா, அந்த ஒழுக்கம் அமைதியில மட்டும்தான் இருக்குதுன்னா அது பள்ளிக்கூடம் தான். அப்ப அங்க கொண்டாட்டம் தானே. ரொம்ப அழகா இருக்கணும் நாங்க அந்த கருத்தை. டீச்சருங்களுக்கும் மிஸ் அப்படி சுத்தி வரும்போது இருக்கு பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெரிய வகுப்புல டீச்சர் டீச்சர் அந்த வார்த்தைகளை காதுல டீச்சர்களுக்குள்ளேயே கூட டீச்சர்னு பேசிப்பாங்க. ஒரு வயசானவங்களை மேடம் மேடம் கூப்பிடுவோம். நம்ம எச்எம் கிட்ட பேசுறது, கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசுறது பிரைவேட் ஸ்கூல்னா. அதே நம்ம சிஓ மேடம் டிஓ மேடம் வரும்போது பயந்து நீங்க ஓடி போய் நம்ம நோட்ஸ்க்கு ஒரு குட்டு விழுந்தா அதை விட அடா அந்த ஒரு சந்தோஷம் இதெல்லாம் எங்க கிடைக்குங்க? பள்ளிக்கூடத்துல தானே கிடைக்கும். வீட்டுல வேற பலு அது ஃப்ரீங்க. நாள் செய்யற மாதிரி அடிப்படையே கத்தின்னு இருப்போம். அது கொஞ்சம் நிம்மதியா போச்சு. அது உண்மைதான். அதாவது 7:30ல இருந்து 8:30ல இருந்து முடிஞ்சு போனா 5 மணி வரைக்கும் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா நம்மளும் உழைச்சலி. அப்படி பள்ளியில ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பழைய குருவி கதவு தரதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெய்பருங்க கஞ்சானல் உடைக்கிறது உண்மைதாங்க. தெருவே அமைதியா இருக்கும். இதுதான் உண்மை. வெயில் காலத்துல கூட இந்த பிள்ளைங்க கிரிக்கெட் பேட்டை வச்சுன்னு ஏண்டா வீட்டுல போய் கொஞ்சம் படுங்களாடாக்க தெருவே கதின்னு தான் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது சோம்பேறித்தனம்லாம் போயறதுக்கு ஒரு எங்க இடம்னா
அது நிச்சயமா பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் அது கொண்டாட்டமே. பள்ளிக்கூடம் திறப்பு தன் தரப்பு வாதத்தை மிக அழகாக கொடுத்த நம் சகோதரி அரங்கம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா உங்களோட தரப்பு வாதம். நன்றி. தொடர்ந்து நம்மிடையே என்ன சொல்லிட்டு போயிட்டீங்க மேடம், நான் வரேன் பாருங்க என் தரப்பு வாதத்தை கொடுக்க அப்படின்னு. கொண்டாட்டம் எங்க கிடைக்குது? அப்படியே சிரிச்சுன்னு இருக்க ஸ்கூல்ல தானே. திரும்பி அப்படி வரணுமே. இந்த பள்ளிக்கூடம் பிறந்ததுதான் அப்பா அம்மாங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். பணம் இவங்க சீட்டு போட்டு சொல்லிட்டாங்க, நான் சீட்டு போட்டு எல்லா பணத்தையும் ஒழிக்க போறேன் பாருங்கன்னு பேசுறதுக்கு, நான் திண்டாட்டம் தான் அந்த பள்ளிக்கூடம் திறக்கத்துன்னு பேசுவதற்கு கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட அப்படி இணைஞ்சு இருக்கிற ஒரு சகோதரி திருமதி வித்யாலட்சுமி. நல்ல அவங்க மேடை பேச்சாளர், வட அமெரிக்கா பேச்சு மன்றத்து ஞான பாரதி விருது வாங்கினவங்க, அமெரிக்கா சொல்வேந்தர் மன்றத்தோட முதல் பெண்மணி தலைவரா இருந்த பெண்மணி அவங்க. சாலமன் பாப்பையா பட்டிமன்றமா தானே, பாரதியோட பேரன் பட்டிமன்றமா தானே, கொள்ளு பேத்தி உமா பாரதியோட பட்டிமன்றம்னா எல்லாத்திலும் பவனி வந்தவங்க. கலிபோர்னியால ஏற்படி 12 வருடம் தமிழ் பயிற்றுனராக தன்னோட திறமையெல்லாம் வெளிக்காட்டிய அந்த அம்மாவை நேர்காணல் கூட பொதிகை டிவி அவங்கள கண்டிருக்கு. இப்படிப்பட்ட சகோதரியை நாம் வருக வருக என்று நம் பட்டிமன்றத்தின் சார்பாக அழைத்து அழகு பார்க்கிறோம். வாங்கம்மா, திண்டாட்டமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். கலகலப்பான பட்டிமன்றத்திலே பளபளப்பாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, படபடவென பாயிண்டை பேச வந்துள்ள அணியினரே, வளவென பேசிக்கொண்டிருக்கும் எதிரணியினரே, உற்சாகமாக செவி மடுத்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்களே, அனைவருக்கும் கவின்மிகு கன்னித்தமிழில் என்னுடைய கனிவான வணக்கங்கள். மலைவாழை அல்லவோ கல்வி என்று பாவேந்தர் பாரதிதாசன் அன்று பாடியது இன்று பொருந்துமா என்ன? ஏனென்றால் இந்த காலத்தில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி என்பது வேப்பம் பழமாக இருக்கின்றது. மலைவாழை போல தித்திப்பதில்லை. அந்த அளவுக்கு கல்வி அழுத்தம் தருவதாகவும் ஸ்ட்ரெஸ் தருவதாகவும் இருப்பதால் தான் நாங்கள் பள்ளி திறப்பு திண்டாட்டம் என்று பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது கடைசி நாள் கடைசி தேர்வை முடித்துவிட்டு சந்தோஷமாக வீட்டிற்கு சென்று 1 மாதம் விடுமுறையில் இருந்துவிட்டு பின்பு பள்ளிக்கு முதல் நாள் வரும்போது அழுது கொண்டே வந்தீர்களா, சிரித்து கொண்டே வந்தீர்களா? நான் சிரிச்சிருந்தேம்மா. நீங்க கிடையாது. ஏன்னா என்னோட ஆசிரியர் எல்லாம் அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கம்மா. நீங்கள் தெய்வ பிறவி. ஆனால் எல்லா குழந்தைகளும் மாணவர்களும் தெய்வ பிறவையாக இருக்க முடியாதல்லவா? அதனால்தான் பள்ளி திறப்பு என்பது இன்று திண்டாட்டமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் உடல் நலம் பெற உறக்கம் தேவை. ஆனால் எதிரணி சகோதரி எல்லாரும் 24 மணி நேரம் தூங்கிக் கொண்டே இருப்பதை போல சொன்னார். அப்படி கிடையாது. எல்லா வயதினருக்கும் ஆரோக்கியமாக இருக்க நல்ல உறக்கம் தேவை. என்னடா டாக்டர் மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. முக்கியமா மாணவர்களுக்கு சரியான உறக்கம் இருந்தால்தான் மெலட்டோனின் சுரந்து அவர்கள் கற்பதெல்லாம் மூளையில் பதியும். காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே என்று பொருள் புதைந்த பழைய பாடல் ஒன்று. விடுமுறை காலங்களில் தானே குழந்தைகள் நன்றாக சரியாக உறங்க முடியும். பள்ளி திறந்து விட்டாலோ ஸ்கூல் ஒர்க், ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க் என்று அவளுக்கு சரியான தூக்கமே இருக்காது. இதனால் உடல் நலமும் மூளை நலமும் கூட பாதிக்கப்படும். பள்ளி திறப்பு என்றாலே வீடுகள் அப்படியே குருட்சேத்திர போர்க்களம் மாதிரி அல்லோல கல்லோலப்படும். வாயில் உணவை திணித்து, பையில் புத்தகத்தை திணித்து, அவர்களை எடுத்து போய் ஆட்டோவிலோ பஸ்ஸிலோ திணித்து, இப்படி திணிப்பு படலம் நடந்தால் எப்படி பள்ளி திறப்பு கொண்டாட்டமாக இருக்கும்? மனசாட்சியே இல்லாத எதிர் அணியினர் மட்டும்தான் கொண்டாட்டம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அசலை விட வட்டி யாருக்கு பிடிக்கும்? பெற்ற பிள்ளைகளை விட அவர்கள் பெற்ற பிள்ளைகளை நேசிக்கும் தாத்தா பாட்டிக்கு தான் அசலை விட வட்டியை பிடிக்கும்.
விடுமுறை காலங்களில் தானே பேர குழந்தைகளுடன் தாத்தா பாட்டிகள் கொஞ்சி விளையாடி அளவலாவி அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் என்று குதூகலமாய் அளவலாவ முடியும். பள்ளி திறந்து விட்டாலோ இதெல்லாம் போச்சு, போயே போச்சு. துள்ளித் திரிகின்ற காலத்திலே துடுக்கடக்கி 2-2.5 வயதில் குழந்தைகளை பாலர் பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தால் அவர்களுக்கு திண்டாட்டமாகத்தானே இருக்கும். கற்போம் கற்பிப்போம் என்பது அன்று, கறப்போம் கற்பிப்போம் என்பது இன்று. கல்வி என்பது அழியாத செல்வம். ஆனால் அந்த அழியாத செல்வத்தை பெற மற்ற செல்வங்களை எல்லாம் அழித்துத்தானே நாம் இன்று கல்வியை பெற வேண்டி இருக்கிறது. எதிரணி தலைவி எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம், சீட்டு போடலாம் என்றெல்லாம் சொன்னார். யாருக்காவது பினான்சியல் மேட்டரில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவரை தொடர்பு கொண்டால் அவர் எப்படியெல்லாம் பணத்தை சேமிப்பது என்று சொல்லிக் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். பள்ளி திறந்து விட்டாலே பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு பதட்டம். ஸ்கூல் ஃபீஸை, மற்ற செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, காசே தான் கடவுளப்பா. மிடில் கிளாஸ் தமிழர்களின் பெரும்பாலான வருமானம் ஸ்கூல் ஃபீஸ் என்ற ஒன்றிற்காக மட்டுமே அதிகமாக செலவழித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இருந்தால் பள்ளி திறப்பு என்பது திண்டாட்டமா? இல்லை, திண்டாட்டமோ திண்டாட்டம். திண்டாட்டம் ஸ்கொயர், திண்டாட்டம் கியூப் என்று எங்களுக்கு புரிகின்றது. ஆனால் இம்சை அரசன், இம்சை அரசிகளாக இருக்கும் எதிரணிக்கு எப்படி புரியுமோ தெரியவில்லை. பள்ளி திறக்கிறது என்றாலே டிராபிக் நெரிசல், போக்குவரத்து, அதிக போக்குவரத்து என்று அனைத்து தர மக்களுக்கும் சிரமம்தான். இது தவிர்க்க முடியாதுதான். பள்ளி திறப்பு திண்டாட்டம் என்பதை குறிப்பிடுவதற்காகவே நான் இந்த கருத்தை சொல்கிறேன். அது மட்டுமல்லாது பள்ளி மாறி, ஊர் மாறி, மாநிலம் மாறி செல்லும் குழந்தைகள் எல்லாம் புதிய பள்ளி, புதிய ஆசிரியர்கள், புதிய நண்பர்கள் என்று அவர்கள் புதிய சூழ்நிலைக்கு பழகுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அதுவும் அவர்களுக்கு புதிய சூழ்நிலை அச்சம் கொடுக்கிறது. இது குறைந்த விழுக்காடுதான் என்றாலுமே அந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளி திறக்கும் பொழுது திண்டாட்டம் தானே படுகிறார்கள். இதை யாராலுமே மறுக்க முடியாது. இறுதியாக ஒரு கருத்து, கரும்பலகை கடவுள் என்பவர் யார்? நம்முடைய பெருமைக்குரிய ஆசிரியர்கள் தான். ஒரு மாதம் அப்பாடா என்று வீட்டில் இருந்துவிட்டு பள்ளி திறக்கிறது என்றால் அவர்கள் பாடங்களை தயார் செய்ய வேண்டும். உயர்நிலை, மேல்நிலை என்றால் சொல்லவே வேண்டாம், இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்றால் திறந்த முதல் நாளில் இருந்தே 100% வெற்றி கொடுக்க வேண்டும் என்று பதட்டம், டென்ஷன் தான். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்றுதான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, எம் அணி தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறும். நடுவர் அவர்களே, நீங்கள் நீதி தேவதையின் தூதுவர். எனவே நீதி பாதியாகி விட வேண்டாம். நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம். வித்யாலட்சுமி அப்படியே என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியாத அளவுக்கு திண்டாட்டமா எனக்கு ரொம்ப அழகான வாதம். எவ்வளவு அழகா, மலைவாழை அல்லவே கல்வி, பாரதாசன் வரிகளை அப்படி எடுத்துன்னு வராங்க. வேப்பம் பழமா இப்ப கல்வி இருக்குதுங்க பிள்ளைங்களுக்கு, கசக்குதாங்க பிள்ளைங்களுக்கு. என்னங்க பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிறீங்க. எடுத்த முதல் நாள் 4ஆம் தேதி வகுப்பு, 4ஆம் தேதி வகுப்பு தருவது. கொஞ்சம் மியூட் பண்ணி செல்லம் சுப்பையா மியூட் பண்ணிக்கோங்களேன். நில வச்சே கரெக்ட் தான்டா. காங்கிரீட் தான் ஒரு நாள் மாத்தி போட்டோம். காங்கிரீட் தான் அந்த இவன் இது மாத்தணும். செல்லம் சுப்பையா சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பஞ்சு அக்கா ஓஸ்டி இருக்காங்கல்ல, ஓஸ்டி யாராக்கிட்ட இருக்கோ, கோஓஸ்டி இருக்கோ, அவங்க வந்து மியூட் போடுற அதிகாரம் இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு. அவங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அம்மா கொஞ்சம் போட்டுடுங்கம்மா.
கொஞ்சம் போட்டுடுங்க. நன்றிம்மா. இப்போ ரொம்ப அழகா தமிழ்ச்செல்வி மேடம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. 2 வயசுல பிள்ளைங்களை சேர்த்துறீங்களே, அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு திண்டாட்டமா இருக்கு. அழகா எடுத்துட்டு வந்து அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அழகான ஒரு வரியோட நமக்கே சந்தோஷமா அந்த பாட்டு வரிகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. தூங்குற பிள்ளைங்களை இழுத்துட்டு வரீங்களே, காலம் இது கண்ணுறங்கு மகளேன்னு இருக்கு. அந்த பிள்ளைங்கள்லாம் அழுதுன்னு வர பிள்ளைங்களை நான் போமாட்டேன்ற பிள்ளை தரன்னு இழுத்துட்டு வந்து விடுறாங்களே. இப்படி எல்லாம் இருக்கும்போது என்னங்க நீங்க சொல்றீங்க? பிள்ளைங்களுக்கு இது கொண்டாட்டம்னு சொல்றீங்க. என்னைக்குமே பிள்ளைங்க அப்பாங்களை பொறுத்த வரைக்கும் காசேதான் கடவுளோட. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. அதுவும் இன்னொன்னு, டிசி வாங்கின்னு அந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாதான் இந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியும். அந்த வாங்கிட்டு வரத்துக்கு பணத்தை மொத்தம் கட்டினாதான் டிசி கொடுக்கப்படும். இந்த பள்ளியிலையும் பணம் கட்டணும். எவ்வளவு ஒரு கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறாங்க. என்னதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா கூட எவ்வளவு பேரை சேர்த்துட முடியும்? தனியார் பள்ளியில ஆசைப்பட்டு சேர்க்கிற உலகமும் இருக்குதானே. ஆசிரியர்களுக்கு அப்படியே பாட திட்டத்தை தயாரிக்கிறது முதல்லயே கொடுத்தாச்சு. டைம் டேபிள் போன உடனே டைம் டேபிள் வந்துடும். இந்த பீரியடுக்கு இந்த வகுப்புக்கு எவ்வளவு திண்டாட்டமா சந்திக்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில போகும்போதே டேபிள் மேல வச்சிடணும். அட்டண்டன்ஸ் புதுசா நேம் லிஸ்ட் பிள்ளைங்களை எழுதிடணும். எமிஸ் போட்டுடணும். எவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் திண்டாட்டம் டீச்சர்களுக்கு. இப்படி இருக்கும்போது அது திண்டாட்டம் தான், கொண்டாட்டம் கிடையாதுன்னு ரொம்ப அழகா பேசிட்டு போனேன். நம் சகோதரியை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது நம்முடைய அமைப்பு. தொடர்ந்து இந்த கொண்டாட்டம் தாங்கன்னு தலைப்புல நம்ம கிட்ட, ஏன்னா பள்ளிக்கூடன்றது கல்வி ஆண்டின் தொடக்கம் மட்டும் இல்லைங்க, அது கனவு கண்டாதான் ஜெயிக்க முடியும். நினைக்கிறதெல்லாம் இலக்க நிர்ணயிக்க முடியும், அடைய முடியும். அது கனவுங்களோட தொடக்கம், வாழ்க்கை நம்பிக்கையோட தொடக்கம், அது புதிய சாதனையோட தொடக்கம் அப்படின்னு அது கொண்டாட்டத்தோட துவக்கமா எங்களுக்கு தெரியுது. இப்படி பேசுவதற்காக மதுரையிலிருந்து மானாமதுரையிலிருந்து அப்படி வார்த்தை ஜகாலத்தோட நம்ம கிட்ட அப்படி வரப்போறாரு ரமேஷ் சகோதரர். வாங்க ஐயா, உங்க பேச்சை கேட்க நானும் மற்றவர்களை போல சந்தோஷமா ஆர்வத்தோட இருக்கு. பாருங்கள். நன்றி அம்மா. பட்டிமன்ற தலைப்பு பத்தி நீங்க ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டீங்க. தீர்ப்பும் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கொண்டாட்டம் பேசும்போது முகத்துல அவ்வளவு எழுச்சியா இருக்கீங்க. திண்டாட்டம் பேசும்போது பாருங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஏன்னா கொண்டாட்டமா இருக்கணும். திண்டாட்டமா இருந்தாலும் நீங்க கொண்டாட்டமா இருக்கணும். எப்பயுமே கொண்டாட்டம் தான் ஜெயிக்க போகுது. தீர்ப்பு வந்து நீங்க முன்னாடியே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்க சொல்லிட்டீங்க. எங்களாண்டி அப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். எதிரணியினர் இப்பதான் வந்திருக்காங்க. நாங்க வெல்வோம்ன்றது. ஆளுங்கட்சி எப்படி வந்தான்றது போனட்டும் தெரியும். வந்துட்டு புது அணியா நாங்க வந்திருக்கோம். எதிர்கட்சியா இல்லாம புது அணியா புது அணியா ஜெயிக்க போறோம். பள்ளி திறப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளி கல்லூரிகள் நம்ம செல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று இல்ல, சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிமு 3000 ஆண்டுக்கு முன்னாடில இருந்து அந்த இது இருக்கு. ஃபர்ஸ்ட் உலகத்துல எங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா சுமேரியா கண்டத்துல ஆரம்பிச்சாங்க. சுமேரியால அங்க வந்து பாத்தீங்கன்னா 3000 ஆண்டு கிரேக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஈராக்ல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் ஸ்கூல்னு சொல்லி பேரு. அங்க அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு. நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கிமு 1500 ஆண்டுக்கு முன்னாடி இதிகாச காலங்கள்ல இருந்து நம்ம பள்ளிக்கூடம் இருக்கு. இதிகாச காலத்துல நமக்கு தெரியும், மகாபாரதத்தில் தெரியும், வனவாசம் போனாங்க. துரோணாச்சாரிட்ட குருகுல கல்வி போனாங்க. கல்வின்றது நேற்று இன்றுல இருந்து இல்லை, இன்னைக்கு மட்டும் ஸ்கூல் ஆரம்பிச்சு இன்னையில இருந்து ஃபீஸ் கட்ட ஆரம்பிக்கல. நம்ம ஒரு 5000 ஆண்டு காலமா வந்து அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது அது எப்படி திண்டாட்டமா இருக்கும்? ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு திண்டாட்டமான விஷயத்துல மனிதன் திருப்பி பண்ணுவானா? உங்களுக்கு விஷயம் ஒரு பிடிக்காது, நமக்கு ஒரு விஷயம் வந்து திண்டாட்டமா இருக்கும். அந்த விஷயம் நம்ம எப்படி கண்டினியூஸா பண்ணுவோம்? அது ஜென்ரேஷனா, நேற்று இல்ல, ஒரு ஜென்ரேஷன் இல்ல, காலகாலமா 5000 வருடங்களா வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பிள்ளைகள் வந்து கல்வி கொடுக்குறோன்னு அது வந்து கொண்டாட்டமா இருக்கனாலே பெற்றோர்கள் வந்து வாழையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அம்மாவா இருக்கட்டும், எதிரணியில இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்க பிள்ளைகளை வந்து அது திண்டாட்டமா இருந்தா எதுக்காண்டி பள்ளிக்கு அனுப்புறாங்க? வீட்லயே வச்சு பாடம் சொல்லி கொடுத்துடலாமே. ஏன்னா அது கொண்டாட்டமா இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து அந்த கொண்டாட்டம் வந்து தெரியணுன்றக்காண்டி தான் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு அனுப்புறாங்க. நீங்க முத ஸ்கூலுக்கு போனீங்கன்னு அம்மா அவங்க வந்து அழுதுட்டு போனாங்களாம். ஆனா அந்த அழுதுட்டு போன ஞாபகம் எப்படி இருந்துச்சு? அது ஒரு கொண்டாட்டம் தானே. அழுதுட்டு போயிருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து எப்பயுமே ஒரு கொண்டாட்டமா தானே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பள்ளிக்கு போனேன், அவங்க பேர பிள்ளைகிட்ட சொல்லும் போது சரி,
அவங்க பசங்க சொல்லும்போது நான் இங்க இந்த ரோட்ல அழுதுகிட்டே போனேன். அது ஒரு காலம், அது சந்தோஷமா தான் இருக்கு அந்த காலமும். இன்னைக்கு பாருங்க ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க, எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, முதல் நாள் ஸ்கூல் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, அது ஒரு கொண்டாட்டமா தான் வைக்கிறேன். எல்லா பெற்றோரும் வந்து பிள்ளைகளை கொண்டாட்டமா தான் பண்றாங்க. அதான் மேடம் சொன்னாங்க, ஸ்கூல்ல வந்து தாத்தா பாட்டி வந்து லீவுக்கு தான் கொண்டு வராங்க. ஏன் எல்லா தாத்தா பாட்டியும் வெளிநாட்டுல, அவங்க கலிபோர்னியால இருக்காங்க, 2 months வருவாங்க. ஸோ அதனால அவங்க லீவ்ல மட்டும் பேரம்பேத்திக்கு வந்துடலாம். ஆனா எங்க கூட எல்லாம் பாட்டி தாத்தா பாட்டி எல்லாம் எங்க கூட தானே இருக்காங்க. ஸ்கூலுக்கு தான் ஈவினிங் வந்தா கொஞ்சம் போறாங்க, லீவ் விட்டா சன்னார் கொஞ்சம் போறாங்க. 302 நாள் நம்ம ஆஸ்திரேலியா வச்சிருக்கான், இன்னைக்கு என்ன குருகுல கல்வியில வச்சிருக்கான். 1 year போனா திருப்பி அடுத்து 2 மாசம் கழிச்சு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டயம் வேணும், பாசத்தை காமிக்கிற டயம் வேணுமா? எப்பனாலும் கொஞ்சலாமே. பிள்ளைகள் ஈவினிங் வந்தோன்னா கொஞ்சலாம், காலை எழுந்திரிச்சோன்னே கொஞ்சலாம். கொஞ்சருக்கு வந்து உங்களுக்கு அந்த பாட்டுக்கு வந்து அந்த 2 மாசம் எடுத்து வருமா? ஏப்ரல் மே அந்த லீவு மட்டும் தான் தேவை இருக்கான்றது இல்ல, எல்லா நாளுமே நீங்க கொஞ்சலாம். உங்க அன்பை பரியருக்கு வந்து அந்த லீவு நாள் மட்டும் தான், லீவ் டேஸ் இல்ல. நீங்க அன்பா கொஞ்சம்னா காலைல போகும்போது பிள்ளைகள் அன்பா ஸ்கூலுக்கு போவாங்க. அதான் மேடம் சொன்னாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸே இல்லாத ஸ்கூலும் இருக்கு, ஃபீஸ் மினிமம் ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இருக்கு, வருஷத்துக்கு லேக்ஸ் கணக்கு வாங்குற ஸ்கூல் இருக்கு, குரோர் கணக்குல வாங்குற ஸ்கூல் இருக்கு. ஸோ உங்களோட பினான்சியலுக்கு ஏற்ற மாதிரி உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி சேர்க்க போறேன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்கூல் சேர்க்க போறீங்க. அதுமே ப்ரீ பிளானா நீங்க சேர்க்க போறீங்க. குழந்தை நம்ம இன்னைக்கே திடீர்னு பெற்றுட்டோம், இன்னைக்கே நம்ம ஸ்கூல் சேர்க்க போறோம் இல்ல. ஸோ 3-4 years கழிச்சு நம்ம பிள்ளைகளை இந்த மெட்ரிகுலேஷன் சேர்க்க போறோம், சிபிஎஸ்சி சேர்க்க போறோம், ஐசிஎஸ்ல சேர்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்றோம். அதுக்கான நம்ம பினான்சியல் நம்ம வளர்த்துக்கிறோம். திடீர்னு நீங்க பினான்சியல்ல இது இல்லாம திடீர்னு நீங்க சேர்த்தனா கண்டிப்பா திண்டாட்டம். அது வந்து ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த இதுவுமே பினான்சியலா நீங்க பிளான் பண்ணாம செஞ்சாலுமே எல்லாமே உங்களுக்கு திண்டாட்டமா இருக்கும். எதிரி நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கூல் சேர்க்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு திண்டாட்டம் இல்ல, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, ஸோ எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். திடீர்னு ஒரே நாள் நம்ம எல்லா வேலையும் பண்ண போறது இல்லை. ஸோ அதே மாதிரி பள்ளி சேர்க்கிறோம், அதே மாதிரி அது வந்து நம்ம குழந்தைகள் செய்யறது. ஸோ குழந்தைகள் செய்யறது என்னைக்குமே நம்ம சொல்லி பார்க்க மாட்டோம், அது பேடனாவே நம்ம எடுக்க மாட்டோம். என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற செய்வா, நீங்க அப்பா எனக்கு செஞ்சாரு நான் என் பிள்ளைக்கு செய்ய, என் பிள்ளை அவன் பிள்ளைக்கு செய்வாங்க, அவங்க அவங்க ஜென்ரேஷன் அப்படிதான் வாழையடி வாழையா ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும்போது அது பேடனா பார்த்தோம்னா அதை நம்ம செய்யவே மாட்டோம். ஸோ அது கடமையா பார்க்கல, நம்ம வந்து அது நம்மளோட உரிமையா பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்தின்று புண்ணுடையார் கல்லாதவர் அந்த நம்ம திருவள்ளுவர் சொல்றார். ஸோ அப்படி ஒரு கல்வியை தரது நமக்கு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் வந்து நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஸோ அந்த கல்வி கூடன்றது நீங்க படிக்க மட்டும்தானா. இன்றைய நிலை உலகத்துல வந்து ஆன்லைன்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ ஆன்லைன் கிளாஸா இருக்கும், கோச்சிங் கிளாஸா இருக்கட்டும், இன்னைக்கு சின்ன பிள்ளைய மோக்கணும் மொபைல் போன்ல பாத்துட்டு இருக்காங்க, எல்லாமே கோச்சிங் கிளாஸ் ஆன்லைன்லயே வந்துருச்சு. ஆனா கல்விக்கூடன்றது கல்வியை மட்டும் கற்றுத்தராம ஒழுக்கத்தை கற்றுத்தருது. ஸோ பசங்கள்ட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணணும்னு கற்றுத்தராங்க, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கற்றுத்தராங்க, மகிழ்ச்சியோட இருக்க கற்றுத்தராங்க, சோகமா இருந்தா எப்படி அடுத்தவங்க தேத்தணும்னு கற்றுத்தராங்க, வெற்றி தோல்விகளை எப்படி சகஜமா எடுத்துக்கணும்னு கற்றுத்தராங்க. நீங்க வெற்றி மட்டுமே வீட்டிலேயே இருந்தீங்கன்னா அந்த சகஜம் வராது. வெளியில போனா எப்படி பிள்ளைகளோட பேசணும், எப்படி பழகணும், நாளைக்கு ஒரு வேலைக்கு நீங்க வெளியூருக்கு போறீங்க, ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம பழகிக்கணும், எப்படி புதுசா இருக்கவங்களோட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு புது புள்ளிகள் மாறும்போது, புதுசா நீங்க பள்ளிக்கூடம் சேரும் போது வந்து அதுக்கு பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எப்படி நமக்கு திண்டாட்டம் ஆகும். ஸோ வாழ்க்கையில வந்து நீங்க திண்டாட்டம் விஷயங்கள் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் நீ திண்டாட்டம் தான் இருக்கும். நீ காலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், பல்லு விளக்குறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு திண்டாட்டம் தான். ஸோ எல்லாமே ருட்டீனா அது பாக்குற வேலை நம்ம. அதே மாதிரி மேடம் சொன்னாங்க காலையில் ஸ்கூலுக்குன்னா காலையில் எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்குன்றாங்க. ஸோ நைட்டு முழுக்க போன் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சுங்களா? லீவ் வைப்ப பிள்ளை எந்த பிள்ளை லீவ் வைப்ப காலைல சீக்கிரம் தூங்குனாங்க. எல்லா பிள்ளையும் நைட்டு வீட்டுல 11 மணி வரைக்கும் போன் பார்த்துட்டே இருந்தாங்க. நைட்டு காலைல லேனி மாதிரி லேட்டா எழுதுறாங்க. ஸோ அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரக்காண்டி தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. காலைல ஏன் ஸ்கூல்ல ஆஃப்டர்நூன் வச்சிருக்கலாம்ல, எதுக்காண்டி காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 7 மணிக்கு ஸ்கூலா இருக்கணும். ஸோ அந்த ஒழுக்கம் வரும், காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், பிள்ளைய அந்த ஒபீடியண்டா வரணும், ஒழுக்கமா வரணுன்றக்காண்டி அந்த ஸ்ட்ரக்சரே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல இல்ல, ஆதி காலத்துல இருந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுவும் மனிதர்களோட வரலாறு, மனிதன் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி வந்தாதான் மனிதர் அடுத்த நிலைமைக்கு போக முடியும்னு சொல்றதுக்காண்டி அந்த இது வந்திருக்காங்க. ஒவ்வொரு வட்டமும் அது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து நல்லதை மட்டுமே முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பள்ளி கல்லூரிகள் வந்தது வந்து இன்னைக்கு நேற்று இல்ல. கோயில் திறனா எப்படி பக்தர்கள் போறாங்களோ, ஸோ அதே மாதிரி சினிமா தேட்டர்னா ரசிகர்கள் போவாங்க. ஆனா பள்ளி திறனா மட்டும் நாளைய தலைவர் வந்து பள்ளிக்கு போறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கு வந்து ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா நாளைக்கு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு வரலாறா நிக்கிறாங்க. நம்மளுக்கு கண் முன்னாடி இருக்க வரலாறு அவங்களாம். நாளைக்கு ஒரு மருத்துவர் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம். ஸோ இதெல்லாம் உருவாக்குறாருன்னா பள்ளிக்கூடம் மட்டும் தான். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் தான் உருவாக்குறோம். ஒரு வீட்டுல ஒரு பெற்றோர் வந்து அவ்வளோ எஃபர்ட் கொடுத்து பண்ண முடியுமானா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது எல்லாமே நாங்க பள்ளிக்கூடம் சென்றா மட்டும்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, இந்த பையனுக்கு என்ன வரும், சயின்ஸ் வருமா, பிசிக்ஸ் வருமா, மேக்ஸ் வருமா, என்ன ஒரு இவன் எங்க கொண்டு போகலாம், இவன் இந்த படிச்சா நல்லா இருப்பான், ஸ்போர்ட்ஸ் நல்லா வேலை பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஆசிரியர் தான் கொண்டு வந்தாங்க. நீங்க இன்னைக்கு பாக்குற ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கட்டும், ஒரு ஹையர் அத்தாரிட்டியா இருக்கும், நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கட்டும், எல்லாருமே தான் ஆசிரியரோட வளர்ப்பு தான். ஸோ அவங்க சச்சின் டெண்டுல்கர் இருக்கட்டும், அவரோட ஆசிரியர் தான் அவர் கொண்டு வந்தாரு. MS தோனியா இருக்கட்டும், அவரோட ஆசிரியர் தான் அவர் கொண்டு வந்தார். நீ ஃபுட்பால் விளாடாத,
இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடு, கிரிக்கெட் நல்லா இருக்கு உனக்கு. ஸோ அந்த ஆசிரியர் அவர் ஐடென்டிஃபை பண்றாரு, நீ உனக்கு வந்து இதே இருக்கு, இது நல்லா வருது, இந்த இதுல போனா நீ ஃபீல்டு வந்து ஜெயிச்சிடலாம்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு ஆசிரியர் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி திண்டாட்டம், அவங்க ஸ்கூல்ல பார்க்கும்போது அது கொண்டாட்டமா தானே இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர் பண்ண சச்சின் வந்து அவங்க ஆசிரியர் வந்து தப்பு நல்லா இருக்காரு. ஸோ நீங்க சச்சின் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் வந்து கிரிக்கெட் பார்க்க போய் ஒரு மேட்ச்ல நின்றுட்டு இருந்தாப்ல. ஸோ அப்போ வந்து கோச்சு கேட்கிறாரு, நீ ஏன் ப்ராக்டிஸ் வரலன்னு. இல்ல நான் அந்த மாதிரி மேட்சுக்கு போய் பார்க்க போயிருந்தேன்டாப்ல. அப்போ கோச் வந்து அவர் தப்புன்னு இருக்காரு. ஸோ ஏன்னா நீ வந்து மேட்ச் பாக்குறவே இல்லை, உன் மேட்சை நான் உலகமே பார்க்கணும், அதுக்காக நான் ப்ராக்டிஸ் வர சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கோச் அடிப்பாருன்னு சொல்லிட்டு அது திண்டாட்டமா இருந்து சச்சின் அன்னைக்கு ப்ராக்டிஸ் போலன்னா இன்னைக்கு நம்ம வேர்ல்டுக்கு விளையாடு கிடைச்சிருக்க மாட்டாரு. ஸோ அவர் வந்து அது கொண்டாட்டமா நினைச்சனால்தான் இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் 1 பேட்ஸ்மா, கிரிக்கெட்கே காடா இருக்காரு அவர். பள்ளி குழந்தைகள் செல்லும் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். ஸோ நமக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கும் சரி. ஸோ ஸ்கூல்ல நீ ஃபர்ஸ்ட் டே வெல்கம் பண்ண பாருங்க, டீச்சர்ஸ் எல்லாம் முன்னாடி வாசலே நிற்பாங்க. வாடா வாடா எப்படா இருக்கா, நல்லா இருக்கியா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, பேரண்ட்ஸையும் கேட்பாங்க, பிள்ளைகளையும் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொண்டாட்டம் தான், அது திண்டாட்டமா இருக்க திண்டாட்டமா இருக்குன்னு அவங்களுக்கு முன்னாடி போய் கேட்க போறாங்க. ஸோ கொண்டாட்டமா இருக்காங்க முன்னாடி ரிசீவ் பண்றாங்க. நம்ம கல்யாணம் வீட்டு போனா எப்படி ரிசீவ் பண்ண, வாங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, வாங்க உள்ள வாங்கன்ற. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் வந்து ரிசீவ் பண்றாங்க, ஒவ்வொரு குழந்தைகளையும் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அது வந்து கொண்டாட்டமா இருக்க வந்து குழந்தைகள் பள்ளிக்கு போறது வந்து கொண்டாட்டமா இருக்கனால குழந்தைகளை ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டு போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில் சேர்க்கும் போது தான் ஃபீஸ் அதிகமா இருக்குன்றீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் இருக்கு. ஃபீஸ் எத்தனை நீங்க முன்னாடியே பிளான் பண்ணுங்க. ஸோ திண்டாட்டமா இருக்கு வாழ்க்கையில், நீங்க திண்டாட்டம்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் திண்டாட்டமாக இருக்கும். இதுல எனக்கு இந்த பட்டிமன்றத்தை வர்றது கூட திண்டாட்டமா தான் இருந்திருக்கும். ஸோ மைக் ஆன் பண்ணணும், நான் வீடியோ ஆன் பண்ணணும், அதுவுமே அவங்களுக்கு திண்டாட்டமா தான் இருந்திருக்கும். ஸோ நான் பேசணுமே, ப்ரிப்பேர் பண்ணணுமே, அவங்களாம் நான் எதிரடின்னு அவ்வளோ பல்கா இருக்காங்களே, அவங்க நம்ம என்ன பண்ண போறோம், கொண்டாட்டம் தான் இது சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம திண்டாட்டத்தை பேச போறோம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரிப்பேர் பண்ணி வர்றது அவங்க திண்டாட்டமா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம வாழ்க்கையில் பள்ளி திறப்பு நாள் மட்டும் இல்லாம எல்லா நாளுமே கொண்டாட்டமா இருக்க இறைவனை பார்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரமேஷ் ரொம்ப அழகா மதுரையில இருந்து, எப்பவுமே மதுரை தமிழ், அந்த தமிழ் வந்து அப்படியே ஃப்ளோயிங் சொல்லுவோம், கண்டினியூஸா ஃப்ளோயிங் ரொம்ப அழகா வந்ததுப்பா. அதாவது நீங்க சொன்ன முதல் பாயிண்ட் ரொம்ப அழகா, அந்த சுமேரியாவில்தான் முதல் பள்ளிக்கூடம்ன்றது உண்மையாவே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இது. இந்த ரெண்டாவது, நம்ம இந்தியாவில இதிகாசம், ஏன்னா குருகுல கல்வி அப்ப இருந்தது, அந்த குருகுல கல்வி இருந்ததுதான் ரொம்ப அழகா எடுத்துன்னு வந்தீங்க நீங்க. அழுவதை சொல்றது கூட சொல்லிட்டு போன இல்ல, நான் இந்த தெருவில் அழுதுனே போனேன், ஆனா இன்னைக்கு பேர் பலரும் ரசிக்கிற ரிட்டையர்ட் டீச்சரா கூட இருக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களோட பேரன் பேத்திக்கிட்ட. அப்போ அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த பாதையை சொல்வது, அது 8 பீரியட் காஞ்சி வீட்டுக்கு வரும்போது கொஞ்சிக்க வேண்டியதுதான், தாத்தா பாத்தீங்க என்னங்க நீங்க சொல்றீங்க, அது எப்படி நடந்துக்கணும், ஹவு டு பிஹேவ், எப்படி இன்டராக்ட், ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கணும், பேச்சு திறமை, சொல் திறமை, செயல் திறமை, அது வாழ்வில் நடந்து கொள்ளும் அந்த எளிமையான பழகுமுறை, இதெல்லாம் தரத்து பள்ளிக்கூடம் தானங்க. கற்றுக் கொடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷங்க இந்த பள்ளிக்கூடம் போறது. நாளைய தலைவருங்க பள்ளிக்கூடம் போறாங்க. 4ஆம் தேதி பள்ளிக்கூடம்னு அனௌன்ஸ் பண்ணதுமே 3ஆம் தேதி நைட்டை எடுத்து வச்சிருவோம், எல்லாத்தையும் ராத்திரி எடுத்து பேக்ல தண்ணி போடுவோம், ஸ்கேன் போடுவோம், பென்சில் போடுவோம், ஒரு நோட்டு ரஃப் நோட்டு போடுவோம், ஏன்னா புத்தி அவங்க கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டீச்சர் டைம் டேபிள் தருவாங்களே, எழுதி போடுவாங்களே, இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் பாருங்க, தயாரித்தல். அந்த தயாரித்தல் உண்டான சந்தோஷமும் வேற. ஆமா, காலையில் சீக்கிரம் இருக்குமா என்ன சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைங்க. அப்ப அது மாதிரி பிள்ளைங்களுக்கு அங்க கொண்டாட்டம் தானே தவிர திண்டாட்டத்துக்கு ஒரு சான்ஸுமே கிடையாது. சச்சின் பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு, கோயில் செல்லும் பக்தர் போல போற பிள்ளைங்க, நல்ல விசாரிப்பு, நீ நல்லா இருப்பியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போறது கிடையாது. ஒரு மாசம் ஜாலியா எங்கன்னா போனியாடி, அப்பா அம்மா எங்கன்னா இட்டு போனாங்களா, என்ன முகாலிபுரம் கூப்பிட்டு போனாங்க, என்ன சென்னை பார்க்கு கூப்பிட்டு போனாங்க, பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க, ஏலகிரி போனேன், ஊட்டி போனேன், கொடைக்கானல் போனேன், எவ்வளோ விஷயம் அந்த கலந்துரையாடல் இருக்கும் தெரியுங்களா பள்ளிக்கூடம் திறப்புல. அதுதான் கொண்டாட்டம். அதை அழகா சொல்லி தன் தரப்பு வாதத்தை எடுத்து சென்ற ரமேஷ் அவர்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது அமைப்பு. வாழ்க வாழ்க வளமுடன் என்று அந்த வாத திறமையை பாராட்டுகிறது. இது திண்டாட்டம் தாங்க அப்படின்னு பேச நம்ம சகோதரி சீதா அம்மா ரொம்ப அழகா அதையும் சொல்லப்போனா சீதாவை பத்தி சொன்னாங்க. அவங்க பேசும்போதே அந்த திறமை பளிச்சிடம் பாருங்க. எனக்கு ஆண்டனி ஐயா சொன்னது வச்சு சொல்றேன், அதை முகத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கும் தெரியுது
அமைதியான முகம். ஆனா பேச்சு எப்படி இருக்கும்? வெளுத்து வாங்குவாங்க பாருங்க. உங்க வெளுத்து வாங்குற பேச்ச கேட்டு ரசிக்க நானும் அவளோடு இருக்கிறேன். சீதா அவர்களை அன்போடு அரங்கம் அழைக்கிறது. இது கொண்டாட்டம் அல்ல, பள்ளி திறப்பு என்பது திண்டாட்டமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக வாங்க சொல்றது. நன்றிங்கம்மா. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். மூத்த மொழியாக இருந்தாலும் முதுமை பெறா மொழி நம் அன்னை தமிழை முதலிலே வணங்கி, எல்லாம் வல்ல நடுவர் அம்மா அவர்களையும் வணங்கி, எண்ணணி எதிரணி பேச்சாளர்களையும் வணங்கி, பங்கேற்பாளராக வீற்றிருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி என்னுடைய பற்றிமன்ற உரையை தொடங்குகிறேன். பள்ளி திறப்பு என்பது திண்டாட்டமே அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, பள்ளி திறக்க போகுதுன்னு தெரிஞ்சு சந்தோஷமா போற மாணவனை பாக்குறதும் மரகத புறாவை பாக்குறதும் ஒண்ணு. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு பள்ளி திறப்பு அப்படிங்கிறது கொண்டாட்டம் எல்லாம் கிடையாது. கோமதி அம்மா வந்தாங்க, சொன்னாங்க 2 குட்டி வாண்டுங்களை எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புவோம், எப்படா ஸ்கூல் திறப்பீங்கன்னு ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 குட்டி சாத்தனை மேய்க்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா, அந்த டீச்சர் பாவம் அவங்க வீட்டுல 2 குட்டி சாத்தனை மேய்ச்சிட்டு இங்க ஒரு 50-60 குட்டி சாத்தனை மேய்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு திண்டாட்டமா இருப்பாங்க அப்படிங்கறத கோமதி மேடம் யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே, ஒரு 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? சந்தோஷமா ஆடி பாடும், சாப்பிடும், சுத்தும், பேசும். அப்பதான் பேச ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட குழந்தைய கூட்டு போய் எல்கேஜின்னு ஒரு ஜெயில கொண்டு போய் போட்டுடுறாங்க. அங்க நாங்க ஒழுக்கத்தை சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே சிட் டவுன், கோ ஸ்ட்ரைட், டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் மாதிரி அடைச்சு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு தோணும், ஜாலியா ஆடி பாடிட்டு இருந்தோமே, எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா சந்தோஷமா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கூட தோணும். ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல ஒரு 3 வயசு குழந்தைக்கு கொடுக்கறது இந்த பள்ளிகள் திறப்பு தான் நடுவர் அவர்களே. கோடைக்கால விடுமுறை வர்றது எப்படின்னா, எதிர்பார்த்து பெஞ்ச மழை மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதே ஸ்கூல் திறக்கிறது எப்படின்னா, எதிர்பார்க்காம விழுந்த இடி மாதிரி ரொம்ப துன்பமா இருக்கும் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பள்ளி திறப்பு என்பது எங்களுக்கு திண்டாட்டமா தான் இருக்கு. ஸ்கூல் 1ஆம் தேதி ஓபன் பண்றதா இருந்தது, 4ஆம் தேதி ஓபன் பண்ணாங்க. அப்பா பரவாயில்ல, தள்ளி ஓபன் பண்றாங்கன்னு எல்லா மாணவர்களும் சந்தோஷப்பட்டாங்க. சே, இன்னும் 2 நாள் லீவ் விட்டா நல்லா இருக்குமே, இன்னும் 4 நாள் லீவ் விட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மனநிலைக்கு ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் இருந்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு பள்ளி திறப்புகள் அப்படிங்கிறது திண்டாட்டம் தான். நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வியிலே இந்த பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பும் இருக்கு. நடுவர் அவர்களே, நம்ம ஒரு பள்ளியினுடைய கடைசி நாள கேக் வெட்டி சந்தோஷமா கொண்டாடுறோமா, ஒரு பள்ளியினுடைய முதல் நாள கேக் வெட்டி சந்தோஷமா வரவேற்கிறோமா? அம்மா, இந்த காலத்துல எது கேக் வெட்டுறாங்கன்னே தெரியலம்மா. எங்க பிள்ளைங்க எல்லாம் கட்சியாலும் வெட்டுதுங்கம்மா. இந்த ராணிப்பேட்டை மாவட்டம், நீ உங்க பக்கத்து மாவட்டம் தான் கிருஷ்ணகிரி. நான் இப்பதான் கிருஷ்ணகிரில இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அங்க 4ஆம் தேதி எப்படி நடந்ததுன்னு கேட்டேன் ஒரு 10 பேரை. 4ஆம் தேதி ஒவ்வொரு கிளாஸ்லயும் கேக் வெட்டி கொண்டாடுச்சுங்கன்னு சொன்னாங்கம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஏன்னா நாங்கெல்லாம் கட்சிக்குனால்தான் கேக் வெட்டிட்டு வீட்டுக்கு போனத கேள்விப்பட்டுக்கிறேன். உங்க ஊர் தாம்மா முதல் நாளே கொண்டாடுச்சுங்களாம். அதனால பதில் இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கீங்கம்மா. பரவாயில்ல நடுவர்களே, ஆனா நான் எப்படியும் அப்படி கேள்விப்படல. நாங்கெல்லாம் கடைசி நாள் தான் ரொம்ப குதூகலமா, அப்பா எக்ஸாம் ஒருவேளை ஒரு தலைவலி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடிட்டு புக்கெல்லாம் தூக்கு போட்டு சந்தோஷமா போவோம் நடுவர்களே. எங்களுக்கு கடைசி நாள் தான் லீவ் வரப்போதே அப்படின்னு கொண்டாட்டமா இருந்தோம். முதல் நாள் லீவை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா தான் நடுவர்களே இருந்தோம். நடுவர் அவர்களே, 1.5 மாசம் லீவ் வருது. எங்களுடைய குழந்தைங்க எல்லாம் எப்படி தெரியுங்களா? வெயிலோட விளையாடி, வெயிலோட உறவாடி, வெயிலோட மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலாம் காட்டோரும் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவன் குட்ட, அறுப்போமே சோளத்தட்ட, புழுதிதான் எங்க சட்டை, புழுதிதான் எங்க சட்டை இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல சந்தோஷமா விளையாடிட்டு
திடீர்னு பள்ளி திறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா இல்லையா நடுவர்களே? அதனாலதான் எங்களுக்கு கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசுறோம். இந்த 1.5 மாசம் லீவுல பாத்தீங்கன்னா ஜாலியா ஊருக்கு போறது, டூருக்கு போறது, ஜாலியா சுத்துறது, விளையாடுறது, இதெல்லாம் நாங்க சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பள்ளி திறக்கணுமே ஒரு மாணவர்களுடைய மனநிலை எப்படி ஒரு மாதிரி கஷ்டமா தானே இருக்கும். இன்னைக்கு இல்லாம நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நெஞ்சில இருக்குமா இல்லையா? ஸ்கூல் ஓபன் ஆகுறது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல நடுவர்களே, டீச்சர்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி கஷ்டம்தான். 4ஆம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கடையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம். ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட அழுது அடம் பிடிக்கலாம், இந்த பேக் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்ல நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். அந்த அப்பா கிட்ட பணம் இருச்சோ இல்லையோ தெரியல. இப்படி எல்லாம் அடம் பிடிக்கிறதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்து தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்து, ஷூ வாங்கி கொடுத்து, என் லஞ்ச் பேக்கை காணும், அதை காணும், இதை காணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் டென்ஷன் பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இவ்வளவு டென்ஷன் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷனை தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த பள்ளிகள் திறப்பு வந்து கொடுக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம நம்ம யூனிஃபார்ம் எல்லாம் எடுப்பாங்க ஸ்டிச் பண்றதுக்காக. ஏதாவது டைலர் கிட்ட போய் கேட்டா இல்லங்க எங்களுக்கு ஆர்டர் நிறைய இருக்கு, இப்போதைக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கடா போய் தைக்கிறது அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் அல்லாடி கடைசியில ரெடிமேடா ஒண்ணு எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி போட்டு பிள்ளைங்களுக்கு அனுப்புனா அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அழுங்க. இந்த அட்ராசிட்டி எல்லாம் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா பள்ளிகள் ஓபன் பண்றப்பதான் நம்மளால பார்க்க முடியுது. நோட்டு புத்தகம் எல்லாமே வாங்கி கொடுத்து, அம்மா எங்க மிஸ் இதுக்கெல்லாம் அட்டை போட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் அட்டை போட்டு லேபிள் நாம ஒண்ணு ஓட்டினா எனக்கு இந்த லேபிள்லாம் வேணாம், எனக்கு டோரேமான், சோட்டா பீம், எனக்கு சுக்கி இருக்கிறது, டோரா புஜ்ஜி இருக்கிற லேபிளா வாங்கித்தாமா. 1.5 மாசமா டிவில பார்த்த பொம்மைய பூரா நோட்ல ஒட்ட சொல்லி கேக்குது அந்த குழந்தை. இப்படி அந்த குழந்தைய அடம் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தா 2 நாள்ல 4 கிழிச்சு 16 கூறு போட்டு எடுத்துன்னு வந்து கொட்டுவாங்க. மறுபடியும் நம்ம நோட்டு வாங்கி தரணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு கஷ்டத்தை தானே ஏற்படுத்துது பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது. அது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே, பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிட்டு. ஆனா ஸ்கூலுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டபுள் ஹோம்ஒர்க் இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த காலத்துல பேரண்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அவங்க ஹோம்ல இருக்கிற ஹோம்ஒர்க்கையும் செய்யணும், டீச்சர் கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் செய்யணும். 2 ஹோம்ஒர்க்கையும் செஞ்சுட்டு பிள்ளைங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க தூங்குவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வேலை டபுள் மடங்கா மாறுதா இல்லையா நடுவர்களே? ஆசிரியர்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க தெரியுமா? ஒரு உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கு கூட ஈஸியா தீர்ப்பு சொல்லிடலாம், இவங்க சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கவே முடியாது. அப்படி அல்லல் பட்டு நாரா கிழிஞ்சி மன உளைச்சலுக்கு உட்பட்டு கஷ்டப்படுறது, டென்ஷன் படுறது, பிபி டேப்லெட் எடுத்துக்கிறது எல்லாமே டீச்சர்ஸ் தான் நடுவர்களே. இப்படிப்பட்ட சூழல்ல எங்களுக்கு ஸ்கூல் ஓபன் திண்டாட்டத்தை தான் நடுவர்களே கொடுக்குது. இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ப்ரெஷர் நம்பர் 1 அப்படின்னா நம்ம 10th 12th பசங்க முதல் நாள் ஸ்கூலுக்கு போன உடனே நீ 10வது வந்துட்ட, நீ 12வது வந்துட்ட, அதனால இனிமே உனக்கு லீவு கிடையாது, சனி ஞாயிறு கிடையாது, ரெஸ்ட் கிடையாது, பொங்கல் கிடையாது, தீபாவளி கிடையாது, நீ படிச்சு இத்தனை சென்டம் நாங்க வாங்குறோம், நம்ம சப்ஜெக்ட்ல 500க்கு 500 வாங்குறோம், பேனர்ல போடுறோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி அதனாலதான் நடுவர்களை நாங்க சொல்றோம் எங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்றது கொண்டாட்டம் கிடையாது, திண்டாட்டமே திண்டாட்டமே என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சீதா ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த பாட்டு ரொம்ப அழகா இருந்தது. வெயிலோடு விளையாடி, வெயிலோட மல்லு கட்ட ஆட்டம் போடுறா, வெயிலாவது மழையாவது எங்களுக்கு பள்ளிக்கூடம் தாண்டா அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க மல்லு கட்டுறாங்களே, அது திண்டாட்டம் தானே. உண்மைதாம்மா. நம்ம படிக்கும் போதெல்லாம் கட்சி நாள் அப்படி ஒரு கேக்க வெட்டி ஜாலியா அப்படி புக்கெல்லாம் தூக்கி விசிற அடிச்சுட்டு, ஏமா கொஸ்டின் பேப்பரை தூக்கி விசிற அடிக்கிற 12th பிள்ளைங்க. என்னால எவ்வளவோ பார்த்து இருக்கிறோம் நம்ம 10th +1 +2 பிள்ளைங்களை. அழகா சொல்லிட்டு போனோம். பேரண்ட்ஸுங்களுக்கு தான் ஹோம்ஒர்க் இப்பெல்லாம். ஈவன் சாப்பாடு, இந்த சாப்பாடு தான் டிவிக்கு அனுப்பணும், இததான் செஞ்சு அனுப்பணும், ஸ்நாக்ஸ், இதெல்லாம் பேரண்ட்ஸுங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குற ஸ்கூல்ல நீங்க எங்க மறந்துட்டு பேசுறீங்க? அழகா சொல்லிட்டு போனீங்க. 10th +2 இப்பவே தொடங்கிடுச்சு. உண்மைதான். நோ ஃப்ரீ, முக்கியமா நோ பிடி. உன்னை பிடி பீரியட்லாம் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். டீச்சர் கிட்ட அப்படியே மௌன ஒப்பந்தம் போட்டாச்சு பிடி டீச்சர்கிட்ட முதல் நாள். உன் பீரியட் எல்லாம் கட்சத்துக்கு போடு, வேற எதுவும் கிடையாது. இப்படி எல்லாம்
இந்த பிள்ளைங்களுக்கு திண்டாட்டத்தை கொடுத்துட்டு என்ன பேசுறீங்க? நம்ம கிருஷ்ணகிரி சார்ந்த பேச்சாளர் ரொம்ப அழகா பேசிட்டு தன் தரப்பு வாதத்தை மிக அழகாக எடுத்து வைத்து சென்ற சகோதரி வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி தொடர்ந்து ஒன்னும் கிடையாது. இது நல்ல ஒரு நான் பேசத்தை வச்சே பாருங்க எவ்வளவு கொண்டாட்டமா நான் பேச போறேன்னு. பகுத்தறிவு சிந்தனையாளரும் நிகழ்வு தொகுப்போட அப்படி நிகழ்ச்சி தொகுப்பா யாமிருக்க பயமேன்னு வந்து நிக்கிறவங்க, சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது, டீச்சர் விருதுன்னா பல பல விருதுகள். தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி, அந்த கீழ்பெண்ணாத்தூர் மாவட்டம் அந்த வட்டாரத்தோட பொருளாளர், இந்திய பேனா நண்பர் பேரவை உறுப்பினர், இப்படியெல்லாம் தன் தரப்புல பல விதமா மற்றவர்களிடையே தனித்துவமாக தெரிகின்ற ஜானகி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சகோதரி, உங்கள் தரப்பு வாதத்தை கேட்க உங்களை போலவே நாங்களும் தயாரா இருக்கோம். வள்ளுவர் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் உயிர் மூச்சாய் விளங்கும் தமிழை கற்றுக் கொடுத்த என் பள்ளிக்கும், பள்ளி எப்பொழுது திறக்கும் என்று எதிர்பார்த்து முதல் மாணவியாக சென்று இன்று பட்டங்கள் பெற்று நடுவராய் அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், ஆளுக்கு ஒரு பள்ளியில் படித்து பட்டமும் பெற்றுவிட்டு பள்ளி திறப்பு கொண்டாட்டமே என்று பேசுவதற்கு வந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும், பள்ளியில் பக்குவமாய் படித்து பாங்காய் இன்று பார்வையாளர்களை அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல அம்மா வித்யாலட்சுமி அவர்கள் பேசினார்கள், பிள்ளைங்க எப்பவுமே அழுதுகிட்டு தான் போறாங்க. அம்மா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எப்பொழுதுமே அந்த கடைசி பெஞ்சு மாணவனை மட்டும்தான் நீங்க பாப்பீங்களா? முதல் பெஞ்சு மாணவனை பாருங்க எவ்வளவு துள்ளி குதிச்சு சிரிச்சுட்டு போறாங்க அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, ஏன் அழுறான் தெரியுமா? பழைய பேக்கை தச்சு கொடுத்து அழுதுகிட்டு தாங்க போவான். ஸ்கூல் திறக்குதாலே புதுசு புதுசா கொடுக்கணுங்க. வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஒரு ரசனை வேண்டாமா? அடுத்த சகோதரி சீதா பேசுறாங்க, அம்மா காசு இருந்தா எடுத்துப்பாங்க, காடு இருந்தா புடுங்கிப்பாங்க, படிப்பு ஒண்ணுதாம்மா சகோதரி, நம்ம கிட்ட இருந்து வாங்கவே முடியாது. அதனால நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு போய் போய் படிக்க வைங்கம்மா. அதெல்லாம் விட்டுட்டு திண்டாட்டம் பேசிட்டு இருக்கிறீங்க. அதோட யார் இன்னைக்கு கடைசி நாள்ல கேக் வெட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே நடந்த சம்பவம். நேத்து ஃபர்ஸ்ட் டே இன் ஸ்கூல் அப்படின்னு ஜூன் 4ஆம் தேதி பேர் போட்டு கொண்டு வந்து கேக் வெட்டின இந்த நாளெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா முதல்ல தொடக்கம் நல்லா இருந்தாதான் முடிவு நல்லா இருக்கும். இதெல்லாம் மாறி போச்சுமா, கொஞ்சம் ட்ரெண்டுக்கு வாங்க நீங்களும் கொஞ்சம். அதே மாதிரி யூனிஃபார்ம் தைக்க டெய்லர் கிட்ட போறோமா, கொஞ்சம் ஞாபகம் நீ பாருங்க. இப்பெல்லாம் ரெடிமேடா எல்லாம் கிடைச்சு போச்சு. அதே மாதிரி பெற்றோர்களா ஹோம்ஒர்க் செய்யறது கிடையாது, எல்லாம் ChatGPT கேட்டு 10th + 2 போய் அவனே எல்லாமே பண்ணிட்டு போயிடுறான். அதே மாதிரி எல்லாருமே நீங்க இந்த டவுன்ல படிக்கிற சிட்டில படிக்கிற பிள்ளைங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. தன்னுடைய பிள்ளைகளை தாத்தா பாட்டியிடம் விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் பசியோடும் பட்னியோடும் அந்த காலை உணவுக்காகவும் மதிய உணவுக்காகவும் காத்திருக்கக்கூடிய எத்தனை மாணவர்கள் அரசு பள்ளியில் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் இந்த திறப்பு கொண்டாட்டம் தான். அதுதான் நாங்க இன்னைக்கு பேச வரோம். அதே மாதிரி திண்டாட்டம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய எதிரணி நண்பர்கள் எல்லாருமே திண்டாட்டம் திண்டாட்டம்னு பேசுறவங்க வீட்டுல இருந்திருக்கலாமே. ஏன் நீங்கெல்லாம் இல்லம் தேடி கல்வியிலே படிச்சீங்களா? யாருமே ஸ்கூலுக்கே போகலையா? ஸ்கூலுக்கு போவாங்களா, படிப்பாங்களா, பட்டம் வாங்குவாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்களாம். ஆனா மேடை பேச்சுக்கு மட்டும் வேணாம் திண்டாட்டம் நாங்க வீட்டிலே வச்சுக்கிறோம். அம்மா பாட்டெல்லாம் பாடுனாங்க சகோதரி, நாங்களும் பாடுவோம்ல. அதாவது பாடி சில பேர் மயக்குவாங்க, ஆனா உண்மையில ஒரு அர்த்தம் இருக்கணுங்க அந்த பாட்டுல. இப்போ எல்லாருமே பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு வெற்றிவேல் அப்படின்ற ஒரு மாவட்ட கலெக்டர் தன்னுடைய அந்த ஞாபகத்துக்காக அந்த இடத்துக்கு வந்து அந்த டெஸ்க்ல உட்கார்ந்து அப்படியே கைய வச்சு அப்படி பாக்குறப்போ ஒவ்வொருத்தர் நெகிழ்ந்து போனோமா இல்லையா? நம்ம எல்லாருமே அந்த பழைய காலத்துக்கு போனோமா இல்லையா? எவ்வளவு ஒரு சிறப்பா இருந்தது. அதோட மட்டும் இல்ல, அந்த பள்ளி மறுசீரமைப்பு செஞ்சு அந்த கதாநாயகி வந்ததுனாலதான் ஒன்னே சேர்ந்தாங்க. இல்லன்னா வரல நாங்க எங்க சேர்ந்திருக்க முடியும்? அதுல ஒரு அருமையான ஒரு பாட்டு தங்கர் பச்சன் வச்சிருப்பாரு பாருங்க. மீண்டும் பள்ளிக்கு போகலாம் லால லால நம்மை நாம் அங்கு தேடலாம், ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம், கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தில் முத்தம் கொடுக்கலாம்,
மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கு தேடலாம். எவ்வளவு அருமையான ஒரு நினைவு. இந்த நினைவுகள் உங்களுக்கு வராதா? நடுவர் அம்மாவுக்குலாம் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னைக்கு கேட்டாலும் நடுவர் மட்டுமல்ல, எல்லார்கிட்டையும் இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க கிட்ட கேளுங்களேன். உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒண்ணு கேளுங்களேன். எல்லாரும் சொல்லக்கூடியது, என்னுடைய முதல் நாள் ஞாபகம், நான் பள்ளியில கொண்டு சேர்த்தது, என்னை விட்டு விட்டு என்னுடைய பெற்றோர் அழுது கொண்டு நின்றது இன்னும் என் கண் முன்னே நிற்கிறது என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லங்க, முதல் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு நமக்குள்ளாட ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது பாருங்க. அது எங்க இருந்து வந்தது? அந்த பள்ளியில தானே வந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் டே எக்ஸைட்மெண்ட், இது எல்லாம் எவ்வளவு கொண்டாட்டம். இன்னைக்கு நினைச்சாலும் புள்ள இருக்குதுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் திட்டு வாங்கிருக்கீங்களா? நீங்க ஆசிரியர்கிட்ட கொட்டு வாங்கிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். எப்படி திரும்ப நினைக்கிறோம்? திட்டு நினைக்காம நம்மளை எல்லாம் தீட்டினார்கள், நம்மளை எல்லாம் செதுக்கினார்கள். யார் யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கிறாங்க. அடுத்து நடுவரே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. போலீஸ்காரர் இருக்காருன்னா அவருக்கு எங்க வேலை? காவல்துறையில வேலை. கேள்வி கேட்டுனே வந்துட்டு சொல்லுங்கம்மா, பதிலுக்கு எங்க வேலை? இல்ல நானே பதிலே சொல்லிடுறேன். மருத்துவருக்கு எங்க வேலை? மருத்துவமனையில வேலை. இப்போ ஒரு டிராபிக் போலீஸா இருந்தா அவருக்கு நடு ரோட்ல தாம்மா வேலை. இப்ப நடுவரே, நீங்க பேராசிரியரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு பேராசிரியரா இருந்தப்போ வகுப்பறை தாமா எனக்கு வேலையே. உங்களுக்கு பள்ளியில வேலை. ஆசிரியரே உள்ள இருக்கும்போது மாணவனுக்கு எங்கம்மா வேலை? பள்ளியில தானே வேலை. இவங்க டெய்லி வீட்லயே இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக வீட்லயே வச்சுக்கலாமா? இது கொஞ்சமாவது நியாயமா? பாவம், அவங்கள மன்னிச்சுதான் விட வேண்டியிருக்கு. பேசுறவங்க எல்லாருமே எப்படி பேசுறாங்கன்னா, அதாவது கேட்கிறவங்க எல்லாம் கேனப்பயிலுக்கு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. அதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பாக எதிர்மறை சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய விவாதமாக நினைக்கிறேன். அடுத்தது சகோதரி சீதாமாவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா புதுசா ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார்ல முதல்ல ஒரு எக்ஸைட்மெண்டோட ஒரு டிரைவ் பண்ண போறீங்க. எப்படி போவீங்க? அழுதுகிட்டே போவீங்களா? அது மாதிரி இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு புது பேக், புது வாட்டர் பாட்டில், புது டிஃபன் பாக்ஸ், புது ஷூ, புது யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எப்ப ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அதுலயும் நம்மள ட்ரையல்ல சொன்னார் நம்ம அந்தோணிராஜர் சொல்றார், தன்னுடைய பிள்ளைய விட்டு அனுப்புனது எனக்கு இன்னும் நினைவுல இருக்குது. சில பேரண்ட் என்ன செய்யறாங்க, விண்வெளிக்கு ராக்கெட் விட்ட ஒரு சந்தோஷத்துல எவ்வளவு பேரண்ட் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்காம எப்படி போக முடியும்? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் பேர் ரமேஷ் அவர்கள், ரமேஷ் தானே சார் எங்களோட அணியில் பேசினவர்? அதே மாதிரி பாருங்க, இப்ப 45 நாள விடுமுறை, 45 நாள விடுமுறை இருந்தது. அவங்க எல்லாருமே எப்ப எந்திரிச்சாங்க? பிள்ளைங்க நினைச்சு பாருங்க. பேரண்டும் சரி பிள்ளைங்களும் சரி 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப 12 மணிக்கு திரும்பவும் தூங்கி, என்ன இது பொழப்பு இது? அதுதான் சொல்றேன், நோக்கம் இல்லாத பயணம், இலக்கு இல்லாத செயல், எல்லை இல்லாத சுதந்திரம், தொடக்கம் இல்லாத முடிவு, குறிக்கோள் இல்லா வாழ்க்கை, வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை. பள்ளி திறந்தாதான் பிள்ளைங்களும் சரியா வந்துருவாங்க. நீ ஸ்கூல் திறக்கட்டும் எல்லாம் சரியா இருக்கும், எத்தனை பேரண்ட் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, பள்ளி திறந்தாதான் அங்க ஒரு ஓப்பனிங் இருக்கும், மாணவர் வாழ்க்கையில ஒரு லேர்னிங் இருக்கும், அப்பதான் எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் இருக்கும் நடுவரே. பள்ளிக்கு அது மட்டும் இல்ல, பள்ளிகள் திறந்தாதான் ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு குவாலிட்டி, ஒரு குவான்டிட்டி, ஒரு டிசிப்ளின், இதெல்லாம் எங்க இருந்து வரும்? ஸ்கூல் மட்டும் இல்லாத ஒரு காலத்தை நினைச்சு பாருங்க. பள்ளி இல்ல, கல்வி இல்ல, எதுவுமே இல்ல, ஆசிரியரும் இல்ல, இந்த சமுதாயம் எங்க போயிருக்குன்னு நினைச்சு பாருங்க. இது கொண்டாட்டமோ கொண்டாட்டம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிப்பானா, ஒரு தலைவரோட புத்தகம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அவர் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது சனி நேர் விடுமுறை என்று தெரியாமல் தன்னுடைய புத்தக பையை தூக்கி கொண்டு பள்ளிக்கு சென்று விட்டார். அங்க போன பிறகுதான் தெரியுது, அந்த பள்ளியோட கேட்ல மிகப்பெரிய பூட்டு ஒண்ணு தொங்கிட்டு இருக்குது. அங்க பாக்குறாரு, ஐயோ இன்னைக்கு லீவா அப்படின்னு ஆதங்கப்பட்டுட்டு திரும்பி பாக்குறாரு. அப்படி படிச்சவர் யார் தெரியுமா? நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர்கள் எல்லாம் கொண்டாட்டமா போனதுனாலதான் நம்முடைய இந்திய நாட்டுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையே இயற்ற முடிந்தது. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த லீவில் நடந்த சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது. எப்படின்னு கேளுங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தன் பிள்ளையை பத்திரமாக விட்டு செல்லக்கூடிய இடமே பள்ளிதான். மனித வாழ்வின் மகத்தான வெற்றி சின்னமா இருக்குது. இந்த கோவை சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அது கூட நினைச்சு பாருங்க, அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இந்த நேரத்தில் பள்ளி திறந்திருந்தால்
இல்ல கோடைக்கால வகுப்புகள் நடந்திருந்தால் என் பிள்ளையை கண்டிப்பாக பள்ளியில் விட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என்று அவர் சொல்லும் பொழுது நம் கண்களிலே கண்ணீர் வந்தது இல்லையா? அது போல எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமாக விட்டு செல்லக்கூடிய இடமே இந்த பள்ளிகள் தான். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க கொண்டாட்டம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நடுவரமா 2 நாளைக்கு முன்ன நீங்க பெல் அடிச்சோட வெளியே வந்துட்டீங்களா பேக்க தூக்கிக்கிட்டு? அப்புறம் உங்க வீட்டுக்காரர், இது ஸ்கூல் பெல் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளையார் கோயில் பெல்லு, இருங்கம்மா இப்ப லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது தன்னுடைய உடல் பொருள் ஆவி கனவுல கூட ஆசிரியர்கள் தன்னுடைய பள்ளியையும் வகுப்பறையும் பிள்ளைகளையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆசிரியர்களை பற்றி சொல்றாங்க. யாரு சொன்னாங்க? காலம் மாறி போச்சுங்க. உங்களை விடவும் இன்று பெற்றோர்களை விடையும் ஆசிரியர்களிடம் மிகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாயானவள் ஒரு வருடத்தில் ஒரு உயிர் அப்படின்றத ஒரு வருஷத்தில் ஒரு உயிரை தான் பிரசவிக்கிறாள். ஆனால் வகுப்பறை, அதாவது பள்ளி என் வகுப்பறையோ ஒரு வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களை பிரசவிக்கிறது, மாணவிகளை பிரசவிக்கிறது. அவருடைய காலங்களை தன் கையிலே தாங்கிக் கொண்டு நிற்கின்றது. ஒரே ஒரு உண்மை சம்பவம் நடுவர் அவர்களே, இப்பொழுது 4ஆம் தேதி ஜூன் ஸ்கூலுக்கு போன உடனே ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி என்னை வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. எனக்கு நானும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்பரிசம் அப்படின்றது. அவங்கள தலையில தடவிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டேன். கண்ணீர் அப்படியே வழியுது. என்னன்னு கேட்டா, டீச்சர் எப்ப திறக்குன்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, காலையில எழுந்து ஆடு கட்டுறது, மாடு கட்டுறது, களை வெட்டுறது, விறகு வெட்டுறது, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைக்கிறது, இது எல்லாம் செஞ்சு என் கைய பாருங்க காமிச்சது பாருங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலமா இருந்து. இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்ப ஸ்கூலுக்கு வருவாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களே, இந்த 4 நாள் தள்ளி போட்டுட்டாங்களே, ஜூன் 1ஆம் தேதியா இருந்திருக்கலாம் என்ற ஏக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணிலையும் என்னால் பார்க்க முடிந்தது. அப்போ சொல்றாங்க, அப்ப எப்பமா சாப்பிடும் அப்படின்னா, அதுவும் கூட அதை சிரிக்க வைக்கிறத சொல்றதுக்காக வடிவேல் மாதிரி கோழி கூவிடுமா அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்களை சிரிக்க வச்சு ஆட வச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு. அது ஒரு கொண்டாட்டம் தான். அது மட்டும் இல்ல, முதல் நாள் பலூன், ஸ்ட்ரா இதெல்லாம் வாங்கிட்டு போய் எங்க பிள்ளைங்களை அவங்களோட குழந்தைகளோடு குழந்தையாக எப்போது விளையாடும் என்று எதிர்பார்த்து இந்த நாளுக்காக நாங்க காத்திருந்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த ஒவ்வொரு நாள் துளியும் இன்று ஸ்கூல் திறந்தனும் ஆவலோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் நாங்கெல்லாம் காத்திருந்தோம் என்பது இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, டைம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்படிப்பட்ட அறிவு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக பள்ளியானது திறக்கப்பட வேண்டும். அது கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் அது திண்டாட்டமாக இருக்காது என்று கூறி, நடுவர் அவர்களும் ஒரு பள்ளியில் படித்தவர் தான், அதன் முதல் தரத்து மாணவிதான் என்பது உண்மையாக இருக்குமானால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்க நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா எடுத்துன்னு போனாங்க சந்தோஷ். உண்மைதாம்மா. போய் அந்த வெற்றிவேல் என்ற மாணவரை பற்றி பள்ளிக்கூடம் அந்த படத்தை எல்லாருமே 10 முறை கூட பார்த்தாலும் சலிக்கல. ஏன்னா அந்த படிச்ச பள்ளிக்கு என்ன செய்யறாங்களோ, படிச்ச பள்ளியில போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையான விடயங்களா இருக்கிறது. ஃப்ரெண்ட் ரெடிமேட் யூனிஃபார்ம் விற்கிறது, இது யோசிச்சு பார்த்து பாருங்க. எல்லாருக்குமே அப்படிதான். ChatGPT ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, முதல் திட்டு, முதல் கொட்டு மாதிரி முதல் நாள் பள்ளி என்பது மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். புது கார் வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அது போலதான் புது நாள் பள்ளிக்கு போறதும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சாட்டர்டேன்னு தெரியாம போன அம்பேத்கரை நினைச்சு பாருங்க. இல்லைன்னா சத்தமேடை நமக்கு உருவாகி இருப்பாரா? முதல் நாள் எல்லா நாளுமே அவருக்கு பள்ளிதான். அப்படி ரொம்ப அழகா சொல்லி தன் தரப்பு வாதத்தை மிக அழகாக நமக்கு கொடுத்த நம் சகோதரியை நம் அரங்கம் பல விதத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக ஆண்டனி ராஜா, மெக்கானிக்கல் என்ஜினியர், ராம்கோ சிமெண்ட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு, ஏன்னா அங்க இன்டர்ன்ஷிப் ஞாபகம் இருக்கு. ரோஹிணி மெட்டல்ஸா, அந்த பேர் ஞாபகம் வரும்போது என் பேரை ஞாபகம் வச்சுக்கல. கிரீன் டெக் விண்ட் எனர்ஜியா, இப்ப இனிமேல் வருங்காலம் அப்படிதான் வரும் போல இருக்கு. விண்ட் எனர்ஜி தான். அப்படி இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலப்புள் வைத்துக் கொண்டு எனக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்குதுங்க. இங்கிலீஷ் தமிழ பேசுவதோட டீம் ஒர்க், இத பாருங்க, பட்டிமன்றத்தில் டீம் ஒர்க்ல நான் பயணிக்கிறேன், பப்ளிக் ஸ்பீக்கரா நான் பயணிக்கிறேன் அப்படின்னு ஆண்டனி ராஜா
அப்படி நம்மோட தனக்குன்னு ஒரு பாணி வச்சுட்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறவர் இவர் பட்டிமன்றத்தில் இங்கு இணைந்திருப்பது நம்மெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய விடயம்தான். அவரை அன்போடு அழைக்கிறோம். பள்ளிக்கூட நாள் திறப்பு என்பது ஒரு திண்டாட்டமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக. வாங்க சகோதரர். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நடுவரம்மா உங்களுக்கும் ஒரு வணக்கம். நடுவரம்மா, நம்ம சகோதரர் ரமேஷ் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார் அப்படின்னா, கிமு 3000 இந்த பள்ளிக்கூடம் இருக்குது, நம்ம இதிகாசத்துல கூட பாருங்க குருகுல கல்விலாம் இருக்குது அப்படின்றாரு. அப்ப திண்டாட்டம் இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அப்ப அப்பையில இருந்தே பள்ளி போறதுக்கு எல்லாம் திண்டாட்டத்திலே தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே, எங்க அணியில 2 பேர் பாடினாங்க. என்ன பாடினாங்க? நம்ம உறவினர்களோட இருக்கிறப்ப அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அப்படி பாடினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறப்ப வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படி பாடிட்டு இருந்த பையன் நம்ம ஸ்கூல் திறந்து பீரியட் முடிஞ்சு 2வது பீரியட் போறப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்ணான் தெரியுமாமா? செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு பாடுறாங்க. அப்ப மாணவர்கள் என்ன கொண்டாட்டத்துல இருக்காங்களா திண்டாட்டத்துல இருக்காங்களா? இது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, மாணவர்களுக்கு இந்த சம்மர் கேம்ப் சம்மர் கிளாஸ் சொல்லி ஒரு கிளாஸை வச்சு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்து அவங்க அந்த பசங்க அந்த ஐபிஎல் அந்த 2 மாசம் நல்லா கொண்டாடிட்டு இருந்த பசங்க ஐபிஎல் ஃபைனல் முக்கியமா இல்ல மறுநாள் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் முக்கியமான்னு பார்த்துட்டு ஐபிஎல்லையும் பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவங்க திண்டாட்டத்துல இருந்தாங்களா இல்ல கொண்டாட்டத்துல இருந்தாங்களாமா? இது மட்டும் இல்ல, நம்ம கோமதி மேம் சொன்னாங்க, நான் ஒரு மேத்ஸ் டீச்சர், அதனால ரொம்ப கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்றப்பே சொன்னாங்க, ஜப்பான்லலாம் விளையாட்டுனாலதான் இப்ப எவ்வளவு முன்னாடி இருக்கு, விளையாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. நான் ஒரு நினைவுபடுத்த நினைக்கிறேம்மா, எந்த பள்ளிக்கூடத்துலயாவது பிடி பீரியட் ஒழுங்கா நடக்குதா? பிடி சார்ட்ட போய் முதல்ல கேட்கறது இங்கிலீஷ் டீச்சர் மேத்ஸ் டீச்சர் தானே. இல்லம்மா, எங்க பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் டீச்சர் வாங்கிக்குவாங்கம்மா. அப்ப வித்தியாசமான பள்ளிதான். வாழ்த்துக்கள். அப்ப இங்க நீங்க எங்க பள்ளிக்கூடத்துல படிப்புக்கு முக்கியம் தர போறீங்களா இல்ல விளையாட்டுத்துறைக்கு முக்கியம் தரீங்களா? பேச்சுனா நாங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தர்றோம், ஜப்பான் மாதிரி பசங்க எல்லாத்தையும் நாங்க அப்படியே வெறியோடு உருவாக்கி அப்படியே நாங்க கொண்டு வந்துரும் அப்படின்றாங்க. ஆனா பள்ளி திறக்கறதுக்கான காரணம் என்ன? நம்ம மேத்ஸ் சிலபஸ் எப்படியா முடிச்சிடணும், சயின்ஸ் சிலபஸ் எப்படியா முடிச்சிடணும், அதான். இது மட்டும் இல்லம்மா, பள்ளிக்கூடம் திறந்தவொடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எப்படின்னா, பசங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாட்ட மட்டும் தான் வசம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஒரு பக்கம், 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்ல எல்லாத்தையும் சேர்ந்து வைறாங்க பார்க்கணும். அந்த வசவு தான், நீ ஏன்டா ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னு டீச்சர் வசவு, கிளாஸ்ல ஏன்டா ஒழுங்கா இருக்கலாம்னு சொல்லி டீச்சர் வசவு, வீட்டுல வந்தோடனே எப்ப பாரு கிளாஸ் தூங்கிட்டே இருக்காம அப்படின்ட்டு அம்மா ஒரு வசவு, விளையாடிக்கிட்டே இருக்காரா ஹோம்ஒர்க்கை பண்றா அப்படின்னு அப்பா ஒரு வசவு. அப்ப டீம் ஒர்க்கோட சேர்ந்து ஒரு டீமா அந்த பசங்களை வைறது அந்த பசங்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமாங்க? இன்னொன்னு சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு பையன் நிலாவில கால் வைக்கணும், நான் என்னோட ஃபேண்டசி வேர்ல்டு எப்படி இருக்கு, நான் நடந்து போறேன் அப்படின்னா அப்படியே என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கனவுல நல்லா நல்லா உறங்கி கனவு காண்டுகிட்டே இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு அலாரம் கேட்கும், டே மணி 7:30 ஆச்சு எந்திரி பஸ் வந்துடும் அப்படின்னு அவனோட கனவே கலைஞ்சு போயிருதா இல்லையா நடுவர் அவர்களே? இது மட்டும் இல்ல, எல்லாரும் இந்த நோட் புக்கு பேக் வாங்கி கொடுக்கறது பெற்றோருக்கு திண்டாட்டம் அப்படின்றாங்க. பெற்றோர்களுக்கு அதுல ஒரு திண்டாட்டம், இன்னொரு திண்டாட்டம் என்னன்னா, ஒரு ஒரு பாடத்துக்கு 3 நோட் புக், கிளாஸ் ஒர்க்கு, ஹோம்ஒர்க்கு, ரஃப் நோட்டு அப்படி கணக்கு வச்சு 5 சப்ஜெக்டுக்கு 5x3 15 புக்கை அந்த பேக்ல சுமந்துக்கிட்டு அந்த சின்ன குழந்தை நடந்து போற தூக்க முடியாம தூக்கி நடந்து போறதை பாக்குறதுக்கு பெற்றோர்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமா இல்ல திண்டாட்டமா இருக்குமாமா? இன்னொன்னு, நம்ம எங்க அணியில ஏற்கனவே சொன்னாங்க, அதாவது உறவினர்கள் இந்த இந்த லீவ்ல ஆச்சி தாத்தா கூட இருக்கிறது அவங்க ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். எப்படின்னா, இப்ப எங்க அக்கா மகா ஒரு 15 நாள் வீட்டுல இருந்தா, என்னைய கூப்பிட, மாமா வாங்க விளையாட போவோம், வாங்க கடைக்கு போவோம், வாங்க எங்கேயா வெளியே சுத்துவோம். எங்க அப்பா மாம்பான்னு சொல்லி கூப்பிடுவா.
அப்ப மாம்பா கூட வந்துட்டு அப்பா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து மடியில உட்காந்துக்கிட்டு மாம்பா வாங்க டிராயிங் பண்ணுவோம், மாம்பா வாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இப்ப 4ஆம் தேதி ஸ்கூல் திறக்கு, 3ஆம் தேதி வீட்டுக்கு போறப்பதாங்க தெரியுது அந்த பிள்ளை நம்மகிட்ட இருந்து போறது கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு. இப்ப எத்தனை பேருங்க ஆட்சி சத்தா கூட இருக்காங்க, எல்லாம் வெளியூர்ல தான் போய் செட்டில் ஆயிருக்காங்க. சென்னை, பெங்களூரு, வேற வேற ஊர்ல கட்டி விட்டு வேற வேற ஊர்ல போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பிள்ளை அந்த பேர குழந்தை பிரிகிறது அந்த உறவினருக்கு அந்த ஆட்சி தாத்தாக்கு அது கொண்டாட்டமா இல்ல திண்டாட்டமா நடுவர் அவர்களே? இப்ப நம்ம ஆசிரியர், பெற்றோர், குழந்தைகள் இவங்க மட்டுமே பேசிட்டு இருக்கோம். இன்னொருத்தவங்க இதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது யாருன்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, நம்ம கல்வித்துறை அமைச்சர். எதுக்கு எதுக்கு சார் 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கலாம், 4ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறீங்க? ஐயோ பசங்களோட ஒரே பாடா போச்சுங்க, இன்ஸ்டாகிராம் திறந்தா ஒரே மெசேஜ், எங்களால ஸ்கூல் போக முடியாது, 4ஆம் தேதி ஸ்கூல் தரங்க, தள்ளிவீங்க தள்ளிவீங்கன்னு ஒரே மெசேஜ். அப்ப நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட திண்டாட்டத்துல தாங்க இருக்காங்க ஸ்கூல் திறக்கிறதுல. இது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2 மாசம் போச்சுன்னா மழை காலம் வந்துடும். ஆளாளுக்கு ட்விட்டர்ல நம்ம கலெக்டரை டேக் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு மழை பெய்து எங்களால வர முடியாது, ஸ்கூலுக்கு லீவ் விடுங்க. அப்ப அந்த அதிகாரிகள் கூட திண்டாட்டத்துல தாங்க இருக்காங்க ஸ்கூல் திறக்கிறதுல. இது போக சொன்னா நடுவர் அவர்களே, நீங்க கூட ஒரு இடத்துல சொன்னீங்க, நாங்க வந்து ஸ்கூல் திறந்தோடனே டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க மகாலிங்கமலை போனோம், சென்னை போனோம், நாங்களாம் இப்படி ஊர் ஊரா சுத்தினோம் அப்படின்னீங்க. அதுல வந்து உங்களோட ஏக்கம் மனசுக்குள்ள எப்படி இருந்தது தெரியுமா? உங்க முகத்துல சிரிப்பு காமிச்சுக்கிட்டீங்க, உங்க மனசுல எப்படி இருந்தது தெரியுமா? நான் மகாலிங்கமலைக்கு போனேன், சென்னைக்கு போனேன், என் கரகம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. பிள்ளைங்களப்பா, பிள்ளைங்க பேசி சொன்ன நான் போன சொல்லுப்பா. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வராங்க அப்படின்னா அது கொண்டாட்டமா திண்டாட்டமா நடுவர் அவர்களே? நம்ம கடைசியா எதிரணியில இருந்து வந்து பேசின மேடம், வித்யா மேடம் சொன்னாங்க, நீங்களாம் பள்ளிக்கே போகலையா, நீங்க பள்ளிக்கு போகாமல இப்படி படிச்சு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, எப்படி உங்களால இப்படிலாம் இருக்க முடியுது? அம்மா நாங்க சொல்லிக்கிறோம் என்னன்னா, நாங்க பள்ளிக்கு போனோம், ஆனா அது கொண்டாடத்திலயா திண்டாட்டத்திலயா அப்படின்றதானே மேடம் இங்க மேட்டரா இருக்கு. நாங்க கொண்டாடத்துல போல திண்டாட்டத்துல தானமா போயிருக்கோம். அப்ப பள்ளிகள் திறக்கிறது கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம் தான் அப்படின்னு. இது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இது மூலியமா நம்ம பள்ளிகள் திறக்கிறது கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம் தான். இந்த எத்தனை பேர் அமைச்சரா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், இந்த எல்லாருக்குமே திண்டாட்டம் தான் நடுவர் அவர்களே. அதனால நீங்க உங்களுக்கே தெரியும் பள்ளிகள் திறக்கிறது எவ்வளோ ஒரு திண்டாட்டம் அப்படின்னு. நீங்க இப்பயே எனக்கு தெரிஞ்சு எழுதிட்டு இருக்கிற பார்த்தா நீங்க இப்பயே முடிவு சொல்லிடுவீங்க போல, தீர்ப்பு பள்ளிகள் திறப்பது திண்டாட்டமே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க போல. ஆகையினால எங்கள் பக்கம் செவி சாய்த்து எங்களுடைய உரையும் கேட்டு எங்கள் பக்கம் முடிவை கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஆண்டனி அதான் ரொம்ப அழகா தன் தரப்பு, அதாவது வெட்டு துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் பேசியதற்கு பதிலாகவும் தன் தரப்பு அந்த பதில் அந்த அப்படி எடுத்துட்டு வந்து வாதம். 3000த்துல இருந்தே திண்டாடிட்டு தானே இருக்கீங்க, அடுத்து 2வது பீரியட் வந்தா என் பிள்ளை என்ன பாடின்னு வரான், செஞ்சோற்று கடந்து இருக்க. ரொம்ப அழகா சொன்னாரு. சம்மர் கேம்ப் கிளாஸ் இருந்தது, எந்த பிள்ளையும் ரசிச்சுன்னு வந்ததா, ஏதோ விட்டா போதும் வீட்டுக்கு போற மாதிரி தானே, இது திண்டாட்டம் தானே. அங்க ஜப்பான் போல எடுத்துன்னு வருவான்றீங்களே, சிலபஸ் எழுதுறதுல இருக்குது உங்களுக்கு கஷ்டம். இந்த வாரம் இந்த போர்ஷன், அடுத்த வாரம் இந்த போர்ஷன், அந்த ஒரு பாடத்தை இந்த மாசம் வாரம் அது ஸ்லிப் டெஸ்ட்னு வந்துடும். இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ரெடி பண்றதுல இருக்கு பாருங்க பிள்ளைங்களை. ஒரு பாடத்துக்கு 3 நோட்டு அந்த பிள்ளை சுமந்துன்னு வரானு, அப்படியே கழுது சுமக்கிற மாதிரி அந்த பிள்ளைய என்னவா இப்படி மாத்தி இருக்கிறீங்க. ஆட்சி தாத்தாக்கள்லாம் 1 மாசம் ஜாலியா இருந்துச்சு, இப்ப அந்த பிள்ளைங்களை பிரியும் போது எவ்வளவு கஷ்டம். கல்வித்துறை அமைச்சர் கூட 4ஆம் தேதி திறங்கன்னு சொல்லதான் திறந்தேன், எவ்வளவு அழகா. மழைக்காலம் வந்துச்சுன்னா கலெக்டர் கிட்ட கூட அவங்களுக்கு கூட கஷ்டம். அப்படின்லாம் தன் தரப்பு வாதத்தை மிக அழகாக வைத்து சென்றார் நம் சகோதரர். அறுவருமை பள்ளிக்கூட திறப்பு என்பது கொண்டாட்டமே திண்டாட்டமே என்ற விதத்துல தன் தரப்பு வாதங்களை மிக அழகாக எடுத்து வைத்தார்கள். சொல்லப்போனா பள்ளிக்கூடம் திறப்புன்றது முதல் நாள் எடுத்துக்கங்களேன், அப்படியே சொல்லப்போ அந்த அப்படியே கலகலகலகலன்னு சிரிப்பு இருக்கும். அந்த பிரேயர் கூட கொஞ்சம் கசமுசா இருக்கும், பிள்ளைங்க செட் ஆக முதல் நாள் முடியாது. அந்த பள்ளிக்கூடம் திறக்கிறது பிள்ளைங்களுக்கு செட் ஆக ஒரு டைம் எடுக்கும், அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும். அமைதியா இருந்த வகுப்பறையெல்லாம்
அப்படியே உயிர் பெறும் நாளாக அந்த நாள் அமையும். உயிரோட்டமே அந்த இடத்துலதான் தொடங்க ஆரம்பிக்குது. புத்தகங்களோட வாசனைகளாவே புக்கு 6 புக்கு கையில எடுத்துன்னு வரும். அந்த +2 பிள்ளைங்க எடுத்துக்கீங்களேன், 10th பிள்ளைங்க 5 புக்கு அப்படி கையில எடுத்துன்னு வரும். எல்லா புக்கும் அப்படி அதுங்க இடத்துல அந்த மேஜை மேல நிரம்பி இருக்கும். புத்தக பை கொடுத்துருப்போம், அந்த பைக்குள்ள நிறைஞ்சிருக்கும். நண்பர்களோட சந்திப்பு அழகா சொல்லிட்டு போனாரு. அந்த சந்திப்பு ஒரு மகிழ்ச்சியானதுதான். முதல்ல உட்காருவோம் பாருங்க பக்கத்துல, அந்த பிள்ளையோட உட்கார்ற நாள் இருக்கு பாருங்க, மறக்காது. எனக்கு நான் படிச்ச அந்த கங்காதர மெட்ரிக் பள்ளியில, கங்காதர மெட்ரிக் கிடையாது, கங்காதர நடுநிலை பள்ளியில 3வது போய் அந்த புது பள்ளியில சேரும்போது 1, 2 ஒரு சின்ன பள்ளி. அங்க போகும்போது எனக்கு பக்கத்துல உட்கார்ந்த ஒரு பொண்ணு சிவகாமின்னு பேரு. அவங்க அப்பா கோலப்பன். இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ சொன்ன அந்த அட்ரஸ், அவளோட முகவரி, நாகர்கோயில்ல இருந்து இங்க வந்து நான் ஆண்டனி கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குமா, தேடி பிடிச்சி தர முடியுமான்னு. சசி நிலையம், கணபதி நகர், நாகர்கோயில் 2ன்னு அந்த பொண்ணு எனக்கு முகவரி கொடுத்தா. ஏதோ டிரான்ஸ்பர்ல இங்க வந்து இருந்த பொண்ணு. அந்த வந்து ஒரு 3 வருஷமா என்னோட பழகினா. எனக்கு அந்த 3வது வகுப்பில் பக்கத்துல உட்கார்ந்த அந்த பொண்ணு ஞாபகம் இருக்குதுன்னா, பள்ளிக்கூடம் முதல் சிறப்பு நாள். அதை இன்னைக்கு நினைச்சு பார்க்க வைக்குதுன்னா, பள்ளிக்கூடம் சிறப்பு நாள் எனக்கு ஒரு ஞாபகம் தானே. நட்போட புத்துணர்வு அந்த புத்தாக்கம் எனக்கு தந்தது. அழகா சொல்லிட்டு போனாங்க. திண்டாட்டத்துக்கு கூட ஒரு விவசாயி அப்படியே மழையை எதிர்பார்த்துன்னு இருக்க போல ஒரு மாணவன் பள்ளி சிறப்பை எதிர்பார்த்துன்னு இருக்கிறான்னா, விட்டா போதும் வீட்டு வேலையில இருந்து அந்த திண்டாட்டத்திலிருந்து வெளிவந்தா போதும் நினைச்சுன்னு வந்தான். இவங்க சொன்னாங்க, இல்ல வீட்டோட இருக்கும்போது துரத்தி அனுப்பாங்க. ஏய் பாஸ்போர்ட் எழுந்திருச்சுக்கிறேன், தூங்கின்னு இருக்கேன். அம்மா அப்பா அடிச்சு துரத்து. புதிய சீருடர், புதிய புத்தகம், புதிய ஆசிரியர், புதிய வகுப்பறை, புதிய நண்பர், இதெல்லாம் உற்சாகம் அப்படி நிரம்பி அப்படியே பள்ளிக்கு போகும்போது தீபாவளி பண்டிகை மாதிரி ஒரு கொண்டாட்டம்னு நம்ம கொண்டாட்டத்தை நம்ம சமமா மதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் மனசுல இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தானே வர தீபாவளி மாதிரி தான் அந்த புத்தம் புதுனால. கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு சொல்லப்பட்டிருக்கோம். பணம் சொத்து எல்லாம் சொல்லிட்டு போனாங்க நம்ம 2 பேரும் அழகா. எல்லாமே பதவி கூட மாறிடும், பணம் சொத்தெல்லாம் அழிஞ்சிடும், கல்வி நிலைக்குதுன்னா அதை கொடுப்பது எது? பள்ளிக்கூடம் முதல் நாள் தான் படிக்கணும்ன்றத நமக்கு கொடுக்கின்றது ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம பள்ளி அது 2வது தாயாக நமக்கு. பள்ளி என்பது நமக்கு 2வது தாய். ஒரு தாய் குழந்தைக்கு அன்பு கற்றுக் கொடுக்குறானா, அந்த ஆசிரியர் என்ன தரா, அறிவு கற்றுக் கொடுக்குறான். அப்ப முதல் நாள் ஆசிரியர் அறிவை கற்றுக் கொடுக்கும் போது அது 2வது தாயா ஓடி வந்து கட்டுப்பிடிச்சு அப்படி ஒரு சந்தோஷமா அப்படியும் தள்ளி நின்று அந்த ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்கிற மாணவிகள் இருப்பாங்க. அவை சொல்லிட்டு போயிருப்பாங்க, இளமையில் கல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனாலதான் பிள்ளைங்களை இருக்கும்போது இழுத்துன்னு போயிட்டு அப்பா அம்மா விடுவாங்க. கசப்பு மருந்து கொடுக்கணும் உடம்பு நோயை குணப்படுத்துறது போலதான் நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு திண்டாட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இழுத்துன்னு போய் அந்த பள்ளியில விடுவாங்க. புதிய கல்வியாண்டுல ஒரு உறுதிமொழி கூட எடுத்து வைப்பாங்க. இந்த 5வது நாள் கூட தினம் நேற்று கொண்டாடினாங்க எல்லா பள்ளியிலயும். அப்படியே மரம் செடி வளர்த்து அந்த கொரோனால மூச்சுக்கு வழி இல்லாம நிறைய பேர் செத்தாங்களே, அந்த நாள் வரக்கூடாது, மரம் நடுகின்ற ஒரு செயல் நீ செய்யணும். எல்லா ரோட்டரி லைன்ஸ் கிளப்ல இருந்தெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு செடி கொடிகள் கொடுத்தாங்க. எல்லா பள்ளியிலும் இது நடைபெற்றது. அப்போ என்ன நமக்கு கற்றுத்தருது? ஒரு உயிர் வாழ வகையை நமக்கு சொல்லி தருதுன்னு இந்த கொண்டாட்டம் அதை சொல்லிட்டு போனாங்க. ஒரு பீரியட் அது போயிடுச்சு, அதுக்கு அந்த திண்டாட்டம் மாறி போச்சுன்னு ஆசிரியர்கள் அந்த பக்கத்துல சொல்லிட்டு போறாங்க. டீச்சர் தினம் பாடம் படிப்பேன், அந்த வாக்குறுதி எடுக்க வச்சாங்க. நான் தினமும் பள்ளிக்கு புதுசா வரேன், அந்த வாக்குறுதி எடுக்கும் போது கொண்டாட்டமாகத்தான் பிள்ளைக்கு தோணும். நான் தினமும் பள்ளிக்கு வருவேன், நேரத்தோடு ஒழுக்கத்தை கடைபிடிப்பேன், தினம் நடத்துகின்ற பாடத்தை நான் தினமும் படிப்பேன், பள்ளியில் நற்பெயருக்கு கலந்துக்கு உண்டாக்க மாட்டேன், நான் ஆசிரியர்களை மதிப்பேன். இந்த ஒழுங்குமெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த பிள்ளைக்கு அந்த படிப்பு பள்ளிக்கூட முதல் நாள் எப்படி இருக்கும்? அது நிச்சயமாக 80% மாணவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், மறுக்கவே முடியாது. தோல்வி கண்டு துவளாமை ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிட்டு நாங்க நிறைய பாடல்கள். ஆனா வாழ்வென்றால் போராடும் பூக்கள்
புத்தகத்தை சுமந்து வர கஷ்டமா இருக்குதா, கொஞ்சம் 2 பாட்டில் எடுத்துக்கோ, தண்ணி 2 பாட்டில் எடுத்துக்கோ. வாழ்கின்ற வழியை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த சோதனைகள் இருந்து சோம்பேறித்தனம் மட்டும் பொறுத்தில்ல, எது வந்தாலும் வெற்றியை நோக்கி இலக்கடைவேன்னு சொல்லி தரும்போது அது நிச்சயமாக 80% பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு நல்ல ஒரு மைல்கல்லாக அமைகிறது. ஆசிரியர் எடுத்துட்டு போங்க, அந்த ஆசிரியர் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஆசிரியரும் புத்தகத்தோட புத்தம் புது பிள்ளைகளை பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் 10th ல இருந்து 11th வந்து உட்கார பிள்ளைங்க ஒரு சந்தோஷம். 11th to 12th பிள்ளைங்களேமா போன வருஷம் அட்டன் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஆல் பாஸ் வந்துட்டு 12th நீ நிச்சயமா ஒழுங்கா படிக்கணும். குட்டி பிள்ளைங்க அதுக்கு ஆனா அவன் நான் கற்றுக் கொடுக்க அந்த 1வது டீச்சர் இருக்காங்க பாருங்க, அந்த ஆசிரியர் தாங்க என்ன காலேஜ் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 1வது ஆசிரியை தான், அவ தான் தெய்வம். அதை மறுக்கவே முடியாது நம்மளால. கனவு காணுங்க ஏபிசி சொன்னதை சொல்லி 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 நீ வந்து இப்படி வரணும், நீ அப்படி வரணும், உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல நீ ஒரு எங்கடா நல்ல டீச்சரா ஜாயின் பண்ணிக்கலாம், எவ்வளோ சொல்லி தருவாங்க. அழகா டிராயிங் வரைகிற நீ வரையும் போதே அழகா தெரியுது, நல்ல ஒரு ஓவியரா வரையா, நீ கவிதை நல்லா பேசுற, நல்ல டான்டான்னு பேசுற மைக்ல, அந்த டான்டான்னு பேசுறதுக்கு பேச்சாளரா நீ வரலாம். எத்தனை பாக்குறோம் இல்லையா டிவில சூப்பர் சிங்கர்ல எல்லாம் நல்லா பாடுற பொண்ணு எத்தனை ஆசிரியர் அவர்களின் முகத்தை காட்ட வைக்கிறார்கள். பேசுற பிள்ளைங்களை தமிழா பேசுற நாம் பேசுற மாதிரி நீயும் பேசு, எத்தனை பேருக்கு வழிகாட்டுகிறாங்க. அப்ப ஆசிரியர் அர்ப்பணிப்பும் பள்ளி முதல் நாளிலேயே சொல்லும் போது, அந்த பிள்ளை சொல்லும் போது அந்த அர்ப்பணிப்பு அங்க துவங்கியது. நட்போட நிறம் ஒரு திருவிழா போல முதல் நாள்ல எப்படி இருக்கிற, நீ விடுமுறையில எப்படி போன அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட சேர்ந்தோம்னா நல்லா படிக்கிற தன்மை வரும். டெல்மி யுவர் ஃப்ரெண்ட் ஐ சொல்லுவாங்க. அப்ப அங்க எது வெளிப்படுகிறது? நட்பின் தன்மை வெளிப்படும் போது அங்க கேள்வி அப்படியே ஒரு கேள்வி பதிலோடு இருக்கிற அந்த வாழ்க்கை திருப்பு முனை கிடைக்கும். எங்க 80% பள்ளியோட முதல் நாளிலேயே இருக்கும். நூலக முக்கியத்துவம் இன்னும் முக்கியம். ஃப்ரீயா இருக்கும் போது லைப்ரரியில போயிட்டு 4 புக் எடுத்து படிக்கும் போது படிப்பு அறிவு இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்க தோணும். சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், மேத்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஒரு எழுத்தாளரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், பேச்சாளரை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நாமும் எழுத தூங்கலாம். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தெரிஞ்சுக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்ன? பரநாட்டத்து மட்டும் இல்ல, நீரை வீணாக்க கூடாது, வீட்டுல கூட கறந்து அப்படியே விட்டு வரக்கூடாது, கை கழுவ போறோம் காலையில தண்ணி நிறைய ஊற்றின்னு வரக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது பள்ளிதான். பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது புறநானூறு அழகா சொல்லும். உற்றுடைய உதவியும் முற்பொருள் கொடுத்தும் பிற்கையை முடியாது, கற்றல் நன்றேன்னு சொல்ற அந்த கற்றல் எங்க துவங்குது? பள்ளிக்கூடம் முதல் நாளிலேயே அது துவங்கப்படும். அந்த துவங்கப்படும் போது நினைவு கொள்வதாக அந்த முதல் நாள் அமையும் போது அங்கே கொண்டாட்டம் 80% வருகிறது. இன்னும் புராணத்தெல்லாம் எடுக்கும்போது இலக்கை நிர்ணயிக்க அர்ஜுனரும் சொல்லுவாங்க, கண்ணை பார்த்தியா, அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்றானே, மரம் தெரியல, கேள்வி தெரியல, இலை தெரியல, உட்கார்ந்து இருக்கிற அந்த குழியோட கண்ணு மட்டும்தான் தெரியும். அது போலதான் முதல் நாளிலேயே உன் இலக்கு என்ன, நீ என்ன கேள்வி கேட்பா, அதற்கு உன்னை நிர்ணயித்துக் கொள்ளுனேன். அப்போ விநாயகர் கல்வி எப்படி அப்படி பொழிச்சு எடுத்து வியாசம் சொல்ல எழுதுன மாதிரி ஆசிரியர் சொல்வதை அப்படி தெரிந்து கொண்டு மாணவன் எழுத பழகுகிறான் பள்ளி முதல் நாளில் என்று சொல்லும் போது அந்த இடத்தில் கொண்டாட்டமா திண்டாட்டமா அந்த கேள்விதான் இங்க வந்தது. திண்டாட்டமாக நினைக்கும் சதவீதம் அல்ல, பெரியோரை மகிழ்வித்தல், ஒழுக்கத்தோடு வாழ்தல், ஆசிரியரை போற்றுதல், இதெல்லாம் இருக்கிறது எங்க வருது? இந்த 2 கேள்விக்குள்ளதான் அடங்குது. பாரதி சொல்லுவான், வீடு தோறும் கலையின் விளக்கம், வீடு தோறும் இருந்தோறும் பள்ளின்னு கொடுத்தானே. இன்னைக்கு தெரு தெரு பள்ளி இருக்கு. ஏன்? பிள்ளைகளோட அந்த கற்றறிதல் நிறைய வரணுன்றதுக்காக தான், அறியாமை விலகுவதற்காக தான். இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் தான். கைபேசியை விளையாட்டுக்காக மட்டும் இல்ல, கற்றலுக்காக பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, தொழில்நுட்பம் நம்மளுக்கு உதவணும்னா நல்லதற்கு பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். டீச்சர் சொல்லி தராங்க. வகுப்புல முதல் நாளே அதை சொல்றாங்க, நீ போன் எடுத்துட்டு வந்து
நான் எடுத்து வச்சுப்பேன். உனக்கு போன் வராது, உன் அம்மா அப்பா கிட்ட இருந்து கல்ட்டா தான் வரும், அடிதான் வரும்னு வரும். ஏன்னா நம்ம டீச்சருக்கு அடிக்க முடியாது. அதனால அதுக்கு போனுக்கு அடிமையாகாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஆசிரியர்கள் அதையும் வரவேற்பது எது? திண்டாட்டமா கொண்டாட்டமா பிள்ளைங்களுக்கு? பிள்ளைங்களுக்கு இப்பத்துக்கு ஒரு திண்டாட்டமா இருந்தாலும் பிற்காலத்தில் கொண்டாட்டமாக வாழ்க்கை அமையும் சொல்லி கொடுக்கப்படுகிறது பள்ளி முதல் நாளிலேயே. பெற்றோரின் பங்கு, பெற்றோரோட தியாகம் சொல்லப்படுகிறது. ஆசிரியரோட வழிகாட்டல் அங்கே உள்ளது. மாணவரின் உழைப்பு இருக்குது. ஓடி விளையாடு பாப்பானே, கொஞ்ச நேரம் போய் ஓடி விளையாட்டுவான்னு அனுப்புற பாரதியோட அந்த தன்மை அங்க வெளிப்படுது. பள்ளி சிறப்பு, அறிவோட சிறப்பு, கனவோட சிறப்பு, நட்போட சிறப்பு, ஒழுக்கத்தோட சிறப்பு, எதிர்கால வெற்றியோட சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும் போது அங்க எத்தனை சதவீதம் பெற்றோருக்கு திண்டாட்டம் தாங்க இல்லைன்னு சொல்லுங்க. அங்க அருமை உடை சென்று அசாவாமை வேண்டும் வள்ளுவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அங்க திண்டாட்டம் தான் இல்லைன்னு சொல்ல. மாணவனுக்கு திண்டாட்டம் தான். காலையில சீக்கிரம் எழுந்துக்கணுமே, வீட்டு பாடம் செய்யணுமே, சின்ன சின்ன தேர்வு வருமே, கஷ்டமாச்சு, சிரமம் தான் இல்லைன்னு சொல்லல, கஷ்டம் தான். போக்குவரத்து நெரிசல் கூட இத்தனை நாள் பஸ் ஃப்ரீயா போயிருந்தது, இன்னைக்கு ஓடி போய் ஏறணும். நெரிசல் சிக்கி போனோம். போக்குவரத்து நேரமின்மை இதெல்லாம் பார்க்கறது கஷ்டமா தான் இருக்கும். அன்னைக்கு விஸ்வாமித்தர், துரோண, வசிஷ்டர்லாம் குருமார்களா இருந்தாங்க. அதனாலதான் ஒழுக்கத்தை சிறந்த உரியில் ஒரு சொல் ஒரு வில்லுன்னு சொன்ன ராமன் நம்மளுக்கு கிடைச்சான். எனவே மாணவர்கள் ஒண்ணு நினைச்சு மாணவரோட எதிர்காலமும் அவங்களோட எழுத்து திறமை வெளிப்படுவதும் ஆசிரியரோட அர்ப்பணிப்பு இவ்வளவும் சிறக்கணும்னா அது திண்டாட்டமா கொண்டாட்டமான்னு சொல்லும் போது இறுதி நிறைவாக இப்ப ரிசல்ட் வந்தது எல்லாருக்கும் தெரியும். பள்ளி முதல் நாள் சிறப்பாக இருந்ததால் தான் 10th நமக்கு எத்தனை ரிசல்ட் 94.31% வந்தது. தமிழ்நாடு ரிசல்ட் நான் சொல்றேன். கேர்ள்ஸ் 96.4%, பாய்ஸ் 92.15%, டாப் புதுக்கோட்டையில 97%. இது எப்படி வந்தது? முதல் நாளில் அந்த இலக்கு எடுக்கப்பட்டது. 12th 95% டோட்டல், கேர்ள்ஸ் 27%, பாய்ஸ் 93, டாப் சிவகங்கை 98%. இதெல்லாம் எங்க வந்தது? முதல் நாள் என்பது திண்டாட்டம் நினைச்சா இன்னைக்கு தமிழகம் இந்த அளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்குமா? இல்லை. திண்டாட்டம் நினைச்சா இப்படிதான் இருந்திருக்கணும், மடுவாகத்தான் இருந்திருக்குமே தவிர அது முகடாக இருந்திருக்க சான்ஸ் கண்டிப்பா கிடையாது. எங்க ஒரு ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. உண்மைதாங்க. 10வது பள்ளியில நான் இப்போ உலக சாதனை ஒரு நிகழ்வா நான் படிச்ச 10வது பள்ளிக்கு போகும்போது அந்த ஆசிரியர் என்ன அப்படி எல்லாரும் முன்னாடியும் வச்சு பாராட்டி, இவள் இந்த பள்ளியோட 10th ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட், 11th 12th ஃபர்ஸ்ட் ரிசல்ட், அப்படி பாராட்டினாங்க. இங்க படிச்ச மாணவி இந்த பள்ளிக்கு உலக சாதனை நிகழ்வு 3000 பிள்ளைகளுக்கு எடுத்து செய்ய வந்துக்கிறார், திருக்குறளை போஸ்ட் கார்டில் எழுத வைக்கன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கௌரவமா இருந்தது தெரியுங்களா. 12th அந்த 12th நான் பிராக்டிகல் எக்ஸாமினரா போறேங்க. நான் படித்த +2 பள்ளிக்கு முதல் படிச்ச +1 +2 இடத்துல போய் அப்படி உட்கார்ந்து பார்த்து வந்தேன் பாருங்க. அந்த சந்தோஷம் எனக்கு நான் படித்த பள்ளிக்கு பிராக்டிகல் எக்ஸாம், அந்த சந்தோஷம் எல்லாம் எங்க? முதல் நாள் நான் எனக்கு ஆசிரியர்கள் சொல்லி தந்த தினம் தானங்க நினைவுக்கு வந்தது. நான் எடுத்தேன். ஏன் பிஎஸ்சி அந்த காலேஜ்ல எடுக்கிற மரம் நடுற நிகழ்வு, நான் ரோட்டரி கிளப் மூலமா நான் தலைமையா இருந்து நான் போறேன். மரம் நட்டுட்டாங்க என்னோட. நான் உட்கார்ந்து பிஎஸ்சி படிச்ச இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வரேன். என்ன பிரின்சிபல் மேடம் கையோட அழைச்சிட்டு உட்காந்தாங்க. என்ன பேச வைத்தாங்க பாருங்க என்எஸ்எஸ் பத்தி. அது எவ்வளவு சந்தோஷம் கொடுத்துதான் எடுத்து சொல்றோம். பள்ளிக்கூட சிறப்பு என்பதை கொண்டாட்டமாக நினைத்தால் மட்டுமே இத்தனை சாதனையும். இன்னைக்கு எல்லாம் பேசுற எல்லா ஆசிரியர்களும் இங்க இருக்கிறோம். அனைத்து ஆசிரியர்களும் கொண்டாட்டமா நினைச்சதுனாலதான் இந்த பிள்ளைகளின் கொண்டாட்டத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்க முடியுமே தவிர திண்டாட்டமா நினைச்சிருந்தான் நிச்சயமாக நடக்காது. நிறைவாக ஒரு பாடல். ஒன்றே ஒன்றே உலகம் ஒன்று, உலகில் தெய்வம் ஒன்று, நன்றே நன்றி நல்லது செய்து ஒன்றாய் வாழ்வது நன்று. ஒரு பாடல் வந்திருக்கும் குரு தட்சணை இந்த படத்துல. ஆனால் என்பது உயிரெழுத்து, அம்மா அப்பா அறிவு அனைத்துக்கும் அதுவே முதல் எழுத்து. நல்லா கேட்டுக்குங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் உயிரெழுத்து முதல் நாளில் கற்பிக்கப்படுகிறது.
காணா என்பது உயிர்மை எழுத்து. கடவுள் கருணை கல்வி கண்கள் அனைத்துக்கும் அதுவே முதல் எழுத்து. எவ்வளவு அருமையா நம்மளுக்கு கல்வியோட முதல் எழுத்து சொல்லி கொடுப்பது எங்கே? அந்த பள்ளி முதல் நாளிலேயே கற்பிக்கப்படுகிறது. அது கொண்டாட்டத்துக்கு உனக்கு வழிவகுக்கிறதே தவிர திண்டாட்டத்திற்கல்ல. படிப்பு வாழும் வழியை தெரிந்து கொள்ள வழியை சொல்வது படிப்பு. வருவதை அறிந்து புரிந்து கொள்ள அறிவை தருவது கணக்கு. பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம். பரம்பரையான முன்னோர் கதையின் பாடம் சொல்வது சரித்திரம். எடுத்தறிவித்தவன் இறைவனாகும், எண்ணும் எடுக்கும் கண்ணாகும். ஏடும் அறிவும் கூட இருந்தால் எல்லா நலனும் உண்டாகும், எல்லா நலனும் உண்டாகும். ஏடும் அறிவும் கூட இருக்கிறது பள்ளிக்கூடத்துலதான். பள்ளிக்கூடம் திறப்பு தினம் என்பது திண்டாட்டம் என்று 40% இருந்தாலும் 60% எல்லாக்கும் அந்த எல்லா நலனும் உண்டாக்குகின்ற தன்மையை நமக்கு கொண்டாட்டமாக தருவது 60% உள்ளது. எனவே 60% மனதில் எடுத்துக்கொண்டு மாணவ கண்மணிகளே, நம்மை போலவே கொண்டாட்டமான வாழ்க்கை வாழ அவர்களை முன்னிட்டு மேலும் வாழ வழிவகுப்போம். திண்டாட்டம் என்று நினைத்து வைத்து படுகொலையும் தள்ளாமல் செய்வோம் என்று பணிந்து கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பை நவீன்ற எனக்கு இந்த பட்டிமன்ற அந்த குழுவிற்கும் நன்றியை கூறிக்கொண்டு அனைத்து பேச்சாளர்களின் தன்தரப்பு வாதத்தை மிக அழகாக தந்தமைக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த பள்ளிக்கூடம் சிறப்பு என்பது கொண்டாட்டமே திண்டாட்டம் என்பது 40% இருப்பதால் கொண்டாட்டத்திற்கு 60% இருப்பதால் வாழ்வாழ் மாணவர்களை வருங்காலத்தில் எதிர்காலத்தில் பயிற்றுவிப்பதில் சிரமம் பாராமல் நாம் செம்மையாக வழி நடத்துவோம் என்று கூறி நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க சிறப்பு. இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும்